உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே உம்மை உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலை எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலை. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலோ பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். கடலும் இழந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலன் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே. போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. கன்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. 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 நாம் எல்லாம் தயவுசெய்து எழுந்து நின்று தொடர்ந்து கர்த்தரை துதிப்போம். நம்முடைய கன்மலை சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்றா பாருங்க, கர்த்தரே என்னுடைய கன்மலை, என்னுடைய கோட்டை,
என்னுடைய அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். கன்மலை என்றால் என்ன? கன்மலை என்றால் ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு இடம். இயேசுவை சொன்னார், வீடை கன்மலை மேலே கட்டுறவன் தான் புத்தி உள்ளவன், ஞானம் உள்ளவன். என்ன வந்தாலும் அது அழியாது, அசைக்கப்படாது. ஏன்னா அது கன்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடம். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரே என்னுடைய கன்மலை. என்ன நடந்தாலும் அவர் அசைய மாட்டார். என்ன நடந்தாலும் அது அவரை ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. ஆகவே அவர் மேலே நாம் இருக்கும்போது, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை நம்பி இருக்கும்போது, அவர் நம்பி இருக்கும்போது நம்மையும் எதுவுமே அசைக்க முடியாது. அப்படி சொல்றான் பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றான், சங்கீதம் 61:2 நான் எனக்கு எட்டாத உயர்ந்த கன்மலையில் நீர் என்னை கொண்டு போய் வைத்திருவீர் அப்படின்றான். என்ன சொல்றான்? உண்மை நம்பி இருக்கும்போது, உண்மை நான் நம்பும்போது இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப உயர்ந்த ஒரு கன்மலை, யாரும் ஏறி வரக்கூடாத ஒரு கன்மலை, எதுவும் அசைக்க முடியாத ஒரு கன்மலை. அங்கே கொண்டு போய் நீர் விட்டுற மாதிரி. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாய் இருப்பான். அதுக்குள்ளெல்லாம் போனா பாருங்க, அந்த பலத்த துருகம் அப்படின்ற கான்செப்ட் வருது. ஹை டவர். பாயிண்ட் என்னன்னா, பாதுகாப்பு இடம். எல்லாரும் சொல்லுங்க, பாதுகாப்பு இடம். நம்முடைய பாதுகாப்பு இடம் என்னது? கிறிஸ்து. கிறிஸ்துவை நம்முடைய பாதுகாப்பு இடமாய் இருக்கிற, நம்ம கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்ற கன்மலை மேல வைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நம்பி இருந்தா போதும், எது நம்ம எதிர்த்து வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது. நம்முடைய கன்மலையான கர்த்தரை நாம தொடர்ந்து துதிப்போம், ஆராதிப்போம். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்கிறீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை எனக்கு தந்தீர். பலவீன நேரங்களில் கிருபை எனக்கு தந்தீர். இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை.
நேரங்களில் கிருபை எனக்கு தந்தீர். இயேசு ராஜா என் பேரானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே. கண்மலையானவரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் எங்களுடைய கண்மலையாயிருக்கிறீர். உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நாடுகிறோம். உம்முடைய பிரசனத்தை இந்த வேளையிலும் வழங்க பண்ணதுக்காக நன்றி ஆண்டவரே. நீரோடாய் தேடி கதரும் மான் போலுள்ள உம்மாயை நாடிடுதே. நீரின் உள்ளத்தின் வாஞ்சை நீதான், உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். நீரோடாய் தேடி கதரும் மான் போலுள்ள உம்மாயை நாடிடுதே. நீரின் உள்ளத்தின் வாஞ்சை நீதான், உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன்.
நிலவே நீரே உள்ளத்தின் வாஞ்சை நீதம் உம்மை ஆராதிக்க வாஞ்சிப்பேன். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. தொடர்ந்து இயேசுவை ஆராதிப்போம், தொடர்ந்து இயேசுவை உயர்த்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் என்று கட்டளையிடுகிறோம், என்று அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய கோட்டை, நாங்கள் நம்பியிருக்கும் தேவன், எங்களுடைய இரட்சகர், எங்களுடைய மெய்ப்பர், என்னுடைய பிரதான ஆசாரியன். நீர் எங்களுக்கு எல்லாமா இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் நீர் முன்னிருந்து நீர் வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையை நீர் நடத்துவீராக, எங்களோடு தொடர்ந்து பேசுவீராக, எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை மனதை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. ஆவியானவரை ஊற்றுவீராக, எங்க மத்தியில் உம்முடைய ஆவியானவரை ஊற்றுவீராக. அவளோடு உம்முடைய வார்த்தையை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள, அதன்படி வாழ நீர் தான் உதவி செய்ய வேண்டும். நீர் அப்படி செய்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்கு எங்களை இங்கே அழைத்து கொண்டிருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றுவீராக. வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு போகட்டும், ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளையும் செல்லட்டும். தாசனை அபிஷேகிப்பீராக, வல்லமையோடு தெளிவோடு உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க. இங்க வர ஒரு நபர் கூட அப்படியே வந்த விதமாகவே திரும்ப போகாம நீர் பார்த்து கொள்வீராக. உம்மிடத்திலிருந்து பெற்று கொண்டு போகட்டும் ஆண்டவரே. கட்டி எழுப்பப்படட்டும், நம்பிக்கையும் ஒரு உறுதியும் ஒரு நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். நீர் கூட இருக்கிறீர், காரியங்களை பார்த்து கொள்வீர் என்ற ஒரு நிச்சயம் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மீதி வேலை உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தான்
உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்மளோட தயவு செய்து உட்காரலாம். காணிக்கினாலே கத்திரநாதை கண்ட நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கிடந்த ஆராயில் பங்கெடுத்து நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அதை MODD அனுப்பலாம். தசமாக காணிகளோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசபாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டானோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களுக்கு எழுத பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில நாடுகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது CD ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 CD-யும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்று செல்லலாம். 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் ஞானஸ்தான தொட்டிக்காரர்கள் சேரில் வந்து அமர்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பல வாரங்களாக இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை குறித்து போதித்து வந்தோம். இன்றைக்கு ஒரு புதிய தொடர் போதனையை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை குறித்து கொஞ்சம் போதித்தோம், இன்னும் நிறைய போதிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருப்பி வரலாம். அதுக்கு ஏற்கனவே நான் போதிச்சிருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால். அதில் சொல்லாத சில காரியங்கள்லாம் இந்த முறை போதனையில் சொன்னோம். திருப்பி அடுத்த முறை அதுக்கு வரும்போது இந்த முறை சொல்லாத சில காரியங்களெல்லாம் எடுத்து அதில் சொல்லுவோம். ஏனென்றால் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் பல காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கைக்கு பிரயோஜனமான பல காரியங்களை போதிக்க வேண்டியதாக இருக்குது. சபைன்னு சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் நம்முடைய உலக வாழ்க்கைக்கும் வேண்டிய அத்தனை காரியங்களும் வேத புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லி 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். தேவ பக்திக்கும்னா ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும், அப்புறம் இந்த உலக வாழ்க்கைக்கும் வேண்டிய அத்தனை காரியங்களும் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாத்தையுமே கவனிக்கணும். இந்த சபைக்கு வந்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் போதிப்போம். யாராவது இவர் வெறும் ப்ராஸ்பரிட்டி மட்டும் போதிப்பார் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்ததே இல்லைன்னு அர்த்தம், கேட்டதே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வசனமாக போதிச்சிட்ருக்குறோம். செவ்வாய்க்கிழமையில் ஒவ்வொரு வசனமாக எடுத்து இங்கே போதிக்கப்படுகிறது. நானே இங்கே 7 வருஷமாக ரோமர் கழுது நிருபத்தை ஒவ்வொரு வசனமாக நான் போதிச்சிருக்கிறேன். 7 வருஷமாக தொடர்ந்து ஒரே போதனை ரோமர் கழுது நிருபத்தை போதிச்சிருக்கிறேன். ஆகவே ஒன்றும் விவரம் தெரியாத ஆள்கள் வேணும்னே எதையோ குறை சொல்லணும்னு சொல்கிறது தான் அதெல்லாம். வாழ்க்கைக்கு ப்ராஸ்பெரிட்டி அவசியம், செழிப்பு அவசியம். அவசியம் இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறாங்க, அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். நிச்சயம் அவசியம், அதை நிச்சயம் போதிப்போம். அதை பற்றி நான் அப்பாலஜைஸ் பண்ணுறதில்ல. ஐயோ போதிச்சிட்டோம் மன்னிச்சுங்க, போதிக்க மாட்டோம் அப்படின்றதில்ல. போதிப்போம், திருப்பவும் போதிப்போம், எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஏன்னா ப்ராஸ்பெரிட்டின்னா, செழிப்புனா எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பது. ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு இருக்குதுன்னா அது செழிப்பு. எத்தனை பேருக்கு தெரியும்? அது குடும்பம் நல்லா இல்லைன்னா அது செழிப்பே கிடையாதுங்க. வெறும் காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாமே முக்கியம், பொருளாதாரமும் முக்கியம். பட் செழிப்புங்கிறது ஒரு ஜென்ரல் வார்த்தை, ஒரு பொதுவான வார்த்தை, எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருந்தாங்க, ஒழுங்காக இருந்தாங்க, ஒழுங்காக வேலை செய்கிறாங்க, ஒழுங்காக படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பேர் செழிப்பு. அது செழிப்பான ஒரு நல்ல குடும்பம். அது
கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி இருந்ததுன்னா அது ஒரு செழிப்பு. ஆகவே எல்லா விதத்திலும் செழிப்பு ரொம்ப முக்கியம். எல்லா விதத்திலும் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆகவே பல காரியங்களை நம்ம இங்கே போதிக்கிறோம். இப்போ இந்த புதிய தொடர் போதனை நம்முடைய வேலையை குறித்தது. வேலையை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பல வருஷங்களுக்கு முன்பாக நான் முதல்ல டிவியில் போனப்போ ஒய் ப்ரே, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபத்தை குறித்து ஒரு போதனை ஆரம்பித்தேன். அது ஏன் ஜெபிக்க வேணுன்றது முதல் செக்ஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு 3 இது ஜெபமும் விசுவாசமும் நீதிமானின் ஜெபம் எப்படின்லாம் 4 செக்ஷனை போதிச்சேன். அதை பதில் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு முறையும் பதில் பெற்றுக்கொள்கிறது விதத்தில் எப்படி ஜெபிப்பது இதெல்லாம் போதிச்சேன் பாருங்கள். இங்கே வர்றவங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் இப்போ தான் வர்றீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வாங்கி கேட்கணும். அதே காரியங்களை திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது இல்லை. அதெல்லாம் அவைலபிள், எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது, வீடியோவில் இருக்குது, ஆடியோவில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு இது வச்சு இங்கே அதை விநியோகம் பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக. எல்லாம் வாங்கி கேட்கலாம், டவுன்லோடே பண்ணலாம். இன்னும் தூரத்துலேருந்து கேட்கலாம், ஐயோ நாங்கள் எப்படிங்க எங்களை விட்டிங்களே, நாங்கள் எப்படி இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறதுனா நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணலாம். இருக்கிற இடத்துலையே எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் வியாபாரம் பண்ணல, நாங்கள் இதெல்லாம் நமக்கு முக்கியம் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ வேலையை குறித்து இப்போ போதிக்க போகிறேன். அதையும் இந்த ஜெபம் மாதிரியே ஏன் வேலை செய்ய வேணும்ன்றதை முதல்ல சொல்ல போகிறேன். ஒய் ஒர்க், அதுதான் இப்போ முதல்ல. இது சில வாரங்கள், இது ஒரு 6-7 வாரம் இதை சொல்ல போகிறேன். ஏன் வேலை செய்ய வேணும்? எல்லாமே வேத வசனத்தின் அஸ்திபாரத்திலேருந்து வரணும் பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கு வேலையில் வெற்றி கிடையாது, ஒரு நாட்டம் கிடையாது, ஒரு ஆசை கிடையாது, அதில் ஒரு தரிசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தங்களுடைய கையின் பிரயாசத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனமோ அதை குறித்த ஒரு பெரிய வாஞ்சியோ அநேகருக்கு இருக்கிறது இல்லை. இன்னும் கேட்டால் அதை வெறுக்கிறார்கள். இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி கர்த்தர் நமக்கு பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேத வசனம் கர்த்தர் நம்மளை டிசைன் பண்ணும்போதே, நம்மளை உண்டாக்கும் போதே வேலை செய்யக்கூடியவர்களாய் அதை நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வச்சு அப்படி உண்டாக்கிட்டார். ஆகவே வேலை செய்யாமல் நாம் திருப்தி அடைய முடியாது. வேலைக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது, காரணங்கள் இருக்குது, ஏன் வேலை செய்கிறோன்றது. இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நான் என்ன வேலையை செய்யணும், கர்த்தர் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, நான் அதை எப்படி செய்யணும், எந்த விதத்தில் அதை செய்யணுங்கிற குறித்த ஒரு பெரிய ஒரு தரிசனமும் வாஞ்சையும் விருப்பமும் நமக்கு உண்டாகும். அப்போ இந்த போதனையை தொடர்ந்து கேளுங்க, விடாமல் கேளுங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். ரொம்ப யங்காக இருக்கிறவங்க, இப்போ தான் படிச்சுட்ருக்கேன், காலேஜில் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். இது உங்களை உருவாக்கக்கூடிய காலங்கள். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க, காலேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போவே ஷேப் பண்ணும் நம்ம மைண்டை. எனக்குள்ளே கடவுள் என்ன வச்சுருக்கிறாரு, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் நாளைக்கு என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எங்கே போகணும், என்ன பண்ணணுங்கிறத பற்றி ஒரு ஐடியா. இதெல்லாம் வசனத்திலேருந்து வரணும். அது வந்துருச்சுன்னா தோல்வி அடையவே முடியாது நீங்கள் வாழ்க்கையில். உங்களை குறித்த ஒரு தரிசனம், நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கேன், கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு, நான் அதை எப்படி செய்யணுன்றதை கண்டுக்கிட்டிங்கன்னா அதை மாதிரி ஒரு பெரிய வெற்றி நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியும். எல்லா விதத்திலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. எல்லா விதத்திலும் சந்தோஷமாக, வேலையை குறித்த ஒரு சந்தோஷம், செய்கிற தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, அதை பற்றி ஒரு சந்தோஷம். அதை ரொம்ப முனைப்போடு செய்வீங்க. காலைல எந்திரிக்கிறது ஒரு பெரிய வேகத்தோடு எந்திரிப்பீங்க, போவீங்க, செய்வீங்க, களைப்பெல்லாம் பாராமல் செய்வீங்க. ஏன்னா நாம் எதுக்காக இருக்கிறோம், எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கோம், என்ன நமக்குள்ளே கர்த்தர் வச்சுட்டாருன்னு தெரிஞ்சால் களைப்பே ஓடி போயிடும் பாருங்கள், சலிப்பே ஓடி போயிடும். மோட்டிவேஷன் அப்படிப்பட்ட ஆளுக்கு தேவையில்லை. சிலரை பார்த்துருக்கீங்களா, எழுப்பி எந்திரா ராஜா, பஸ்ஸு போய்டும்டா, தூங்கிறாதப்பா, லேட்டாக போவாத, இன்றைக்கும் இந்த வாரம் 3 நாள் லேட்டு, ஏற்கனவே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. போன அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி எழுப்பி அவனை கூடயே இருந்து பல்ல விளக்க சொல்லி அவனுக்கு இட்லியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவனை எப்படியாவது வீட்டிலேருந்து வெளியே தள்ளினா தான் அவன் போவான். ஏன்னா இந்த போதனை கிடையாது அவனுக்கு. எதுக்கு நான் வேலை செய்யணும், மனுஷன்னா என்ன, கடவுள் என்னை எப்படி உண்டாக்கியிருக்காருன்ற ஐடியாவே கிடையாது. ஆகவே அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடையாது.
எதுக்கு என்ன எப்படி என்ன கடவுள் உண்டாக்கியிருக்காரு, என்னை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, வேலைக்காகவே என்ன இப்படி டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஒவ்வொரு தடவை கல்யாணம் நடத்தி வைக்கும்போது ஒரு 40 கல்யாணம் நடக்குது வருஷத்துக்கு, நிறைய கல்யாணம். அதில் ஒவ்வொரு முறையும் நான் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுப்பேன். பேசிக்கலி அதே இன்ட்ரடக்ஷன் தான் கொடுப்பேன். ஏன்னா அது அவ்வளோதான். அது மார்க் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசித்துட்டு, ஆதியில் மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது நிமித்தம் புருஷனானும் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த 3 வசனங்களை வாசித்துட்டு 3 காரியங்களை சொல்வார். முதல் காரியம் என்னென்னா, ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எப்படி டிசைன் பண்ணியிருக்கார் பாருங்கள். வெறும் ஆணாக டிசைன் பண்ணியிருக்கலாம், பண்ணலையே. வெறும் பெண்ணாக டிசைன் பண்ணியிருக்கலாம், பண்ணலையே. ஒரு விதமான இனமாகவே டிசைன் பண்ணியிருக்கலாம். நம்ம 2 விதமாக பண்ண வேண்டியதில்லை. ஆண் என்றும் பெண் என்றும் சிருஷ்டித்தார்ன்றிருக்கு. 2 விதமாக தேவையில்லை, ஒன்றா பண்ணியிருந்தால் போதும். ஆனால் 2ஆக பண்ணியிருக்காரு. ஏன் 2 விதமாக பண்ணியிருக்காரு? ஏன்னா இந்த 2 பேரும் சேர்ந்தால் தான் குழந்தை பிறக்க முடியும், குடும்பம் உண்டாக முடியும். இது கடவுளுடைய திட்டம். குடும்பம் என்கிறது கடவுளுடைய மனதிலே தோன்றின ஒரு திட்டம், அவருடைய அனந்த ஞானத்திலிருந்து உண்டான ஒரு திட்டம். அப்போ அதை சொல்லுவேன் நான், கடவுள் உங்களை டிசைன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சொல்லுவேன் விசேஷமாக. ஏன்னா அவங்க தான் உட்காந்துருக்கிறாங்க பயந்துக்கிட்டு. அவங்களுக்கு சொல்கிறது, கடவுள் உங்களை கல்யாணத்துக்காகவே டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் அடையணும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும், ஒரு குடும்பம் உங்கள் மூலமாக உண்டாகணும், தேவனுடைய நாமம் அது மூலமாக மகிமைப்படணும், நோக்கங்கள் நிறைவேறணும். இது கடவுளுடைய விருப்பம். அதுக்காகவே உங்களுக்கு ஒரு டிசைனை கொடுத்துருக்காரு. இந்த விருப்பத்தையும் நோக்கத்தையும் மனசில் வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைப்பை கொடுக்குறாரு. வடிவமைப்பு மூலம் வர்றதில்லை, நோக்கம்தான் மூலம் வருது. அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற ஒரு பொருளை செய்கிறான்னா, இப்போ இந்த பொருளை செஞ்சவன் எதுக்காக செய்கிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இப்படி செய்வான். அதுக்கு தான் இவ்வளோ ஹைட்டு கொடுத்து, இவ்வளோ ஷேப்பு கொடுத்து, இங்கே இவ்வளோ இடம் கொடுத்து, எனக்கு புக்கை வச்சு இங்கே பிரசங்கம் பண்ணணும்னு தெரியும் அவனுக்கு. அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கிறாங்க. நோக்கம் ரொம்ப முக்கியம். நோக்கம் என்ன? திருமண வாழ்க்கை, குடும்பம். அதனால தான் கடவுள் மனுஷனை இப்படி வடிவமைக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், கடவுளுடைய நோக்கம் என்ன மனுஷனை குறித்து? வேலையின் மூலமாக அவன் தேவனுடைய வேலையே இந்த உலகத்தில் செய்ய வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும். அவருடைய நோக்கங்களை, மேலான நோக்கங்களை இந்த பூமியில் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, அவருடைய ரூபத்திலேயும் அவருடைய சாயலிலும் உண்டாக்கப்பட்ட மனுஷன் வேலைகளை செய்து, அதை நன்றாய் செய்து, தேவனைப் போல அவர் செஞ்சது போலவே செய்து காரியங்களை நிறைவேற்ற வேணும் என்கிற நோக்கத்தில் தான் மனுஷனை இப்படி வடிவமைத்திருக்கிறார். உங்கள் நேச்சர், ஒன்னொன்றுக்கு ஒரு நேச்சர் இருக்குது இல்லையா? அந்த நேச்சரை மீறக்கூடாது. பாருங்கள், ஒரு காருக்கு ஒரு நேச்சர் இருக்குது, இப்படி தான் ஓடும். அது வீல் மேலே தான் ஓடும், தலைகளை கவுத்து இப்படி ஓட்ட முடியாது. அது நேச்சர் இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது, இப்படி தான் அது ஃபங்க்ஷன் ஆகும், இப்படி தான் அது இருக்கும். அதில் பெட்ரோல் போட்டால் தான் ஓடுன்னு இருக்குது காரு, இல்லை டீசல் போட்டால் தான். டீசல் போடுறதுல பெட்ரோலை போட்டு, பெட்ரோல் போடுறதுல டீசலை போட்டிங்கன்னா ஓடாது. தாறுமாற ஏதாவது செஞ்சால் ஓடாது. அந்த நேச்சரை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? உங்கள் நேச்சர் என்ன? வேலை செய்வது. உங்களுடைய பல சுவாபங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சுருக்காரு. ஒரு பெண்ணுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு சுவாபத்தை வச்சு மென்மையானவளாக அவளை உண்டாக்கி இருக்கிறாரு. ஒரு ஆணுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனாக, போஷித்து காப்பாற்றக்கூடியவனாக, அப்படிப்பட்ட ஒரு நேச்சரை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான வடிவமைப்பு கொடுத்துருக்க. ஒரு குடும்பத்திலே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்னு. அப்போ அதே ஆணுக்கு பெண்ணுக்கும் கர்த்தர் இன்னும் சில சுவாபங்களையும் கொடுத்துருக்கிறாரு. ஒரு காரியத்தை செய்யும்படி அதுக்கு தாளந்து, கிருபை, ஆற்றல், திறமை இதையெல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு வேலையில் கடவுளுடைய நாம மகிமைக்காக ஈடுபடும்படியாக அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது வேலைக்கு போகிறதுலேயே ஒரு புது தெம்பு இருக்கும், வேலையை குறித்த ஒரு பெரிய படிப்புலேயே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய. நான்லாம் வளரும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். யாரும் சொல்லாதனால தான் இப்போ ரொம்ப தீவிரமாக நான் இதை சொல்லுகிறேன். சரி, ஒட்டு மொத்தத்தில் இது இஷ்யூ என்ன? ஃபெய்த் அண்ட் ஒர்க். அதாவது நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசு மெய்யான ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் ரட்சகராக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார்ங்கிறத நம்முடைய வேலையின் மூலமாக எப்படி நாம் அதற்கு சாட்சியாக இருப்பது தான் மெயின் இஷ்யூ. இங்கே வேலையின் மூலமாக எப்படி சாட்சியாக இருப்பது. இதில் பலர் பல விதமாக சொல்கிறாங்க இதை பண்ணலான்னு சொல்லி. ஒரு சிலர் சொல்கிறாங்க வேலை செய்யும்போது நீதி தர்மத்துக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டுமா, நம்ம வேலையில்
நம்ம எப்போ நீதிக்காக நிற்க வேணும். அதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்ன்றதை காட்டலாம் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, வேலையில் எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லிடணும். வேலைக்கு போகும்போது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லிடணும், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள இவாஞ்சலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, வேலையை நம்ம திறமையோடையும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும், அதை அழகாகவும் செய்யணும். நம்ம எதை செஞ்சாலும் அதில் அழகு இருக்கணும், திறமை காட்டணும், நேர்த்தி இருக்கணும். இவன் செஞ்சான், அவன் யார்? அவன் கிறிஸ்துவ நம்புகிற ஒருவன் அப்படின்ற அந்த இது இருக்கணும். அது இருந்தாலே நம்ம அந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம அதன் மூலமாகவே சாட்சி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, நம்முடைய கலாச்சாரத்திலே ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். கலாச்சாரம் எப்படி இருக்குது? கலாச்சாரம் எப்படி இருக்குது நம்ம தெரியும் இல்லையா? பொதுவாக எல்லாரையும் சொல்ல நான் நிறைய இது பரவலாக இருக்குது. என்ன எப்படி இருக்குது? ஒரு 4 பேர் வேலை செய்கிறான்னு நான் சொல்கிறேன், நீ அங்கே உட்காரியா, யாராவது வர்றாங்களான்னு பாரு, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், யாராவது வந்தால் எழுப்பு நம்மளை, அப்புறம் நீ தூங்கு, நான் உனக்காக அங்கே உட்காடுறேன், வரும்போது வேலை செய்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. கலாச்சாரம் இது கலாச்சார பிரச்சனை. இது இப்படி தான். அதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாமே பண்ணுறோமே. அது பண்ணாதவன் கெட்டவன், அவனை சேர்க்க மாட்டாங்க, அவனை கிண்டல் அடிப்பாங்க. இதுதான் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தின் மத்தியில் நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்டது? கரெக்டாக போகிறோம், கரெக்டாக செய்கிறோம், கரெக்டாக நடந்துக்கிறோம், நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறோம், செய்ய வேண்டியதுக்கு மேலேயே செய்கிறோம், வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக அதெல்லாம் கலாச்சாரத்துக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவது. அதன் மூலமாக நம்ம சாட்சியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு சந்தோஷமாக நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை, நமக்குள்ள ஒரு மாற்றப்பட்ட இருதயம் இருக்கிறது என்கிறத காண்பிக்கிற விதத்தில் நம்ம வேலையை செய்ய வேணும், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், நம்ம உள்ளத்தில் வித்தியாசமானவர்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். இன்னும் சிலர் சொல்கிறாங்க, செய்கிறத மிகுந்த வாஞ்சையோடு முழு ஆர்வத்தோடு செய்ய வேண்டும், ஒரு பேஷனோடு செய்ய வேணும்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இன்னும் சிலர் சொல்கிறாங்க, வேலையின் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சா தான். ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்கள், அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, பல விதமான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சார். ரொம்ப வினோதமான மனுஷன் அவர், ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன். அவர் சொல்கிறாரு, முதல் 25 வருஷம் படி, அடுத்த 25 வருஷம் சம்பாதி, அதுக்கப்புறம் அடுத்த 25 வருஷம் என்ன பண்ணு, நீ படித்து சம்பாதிச்சதை வச்சு ஊர் உலகத்துக்கு ஏதாவது நன்மை செய்கின்றாரு. அப்போ சம்பாதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நிறைய சம்பாதிக்கிறதுலேயும் ஒன்றும் தப்பே கிடையாது. அது எதுக்காக சம்பாதிக்கிறோம், என்ன செய்கிறோம் அதை வச்சு அப்படிங்கிறது தான் காரியம். ஸோ நிறைய சம்பாதிக்கணும், அது மூலமாக எல்லாருக்கும் தாராளமாக நான் நல்ல நற்கிரியிலே செய்யும்படியாக, சகலவித நற்கிரியிலையும் நான் செய்யும்படியாக நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிற எந்த தப்புமே கிடையாது இல்லையா? சிலர் பார்க்குறாங்க, இப்போ இது கிறிஸ்தவ போதனை வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா முக்கால்வாசி இடத்துல என்ன சொல்லிடுறாங்க, சம்பளம் முக்கியம் இல்லை, ஓ நீ சம்பாதிக்கிறதும் முக்கியம் கிடையாது, நிறுத்திட்டா போகிற செத்தா. இல்லை முக்கியம் முக்கியம். ஏன்னா போகும்போது பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை, இந்த பணத்தை வச்சு நான் என்ன செஞ்சேன், இந்த நற்கிரி அதை எடுத்துகிட்டு போக போகிறேன் நான். அதனால் சம்பாதிக்கிறது முக்கியம், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இவ்வளவு சொன்னேன், இவ்வளவு விதங்கள் சொல்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு விதம் சொல்கிறாங்க. எல்லாமே வேத வசனத்தின்படி சரியானது தான். சொல்லப்போனால் வேத வசனத்தில் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இதில் எது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும்போது தான் ஒன்றுக்கு ஒன்று போட்டி வருது ஒழிய, மற்றபடி இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் இல்லையா? ஆனால் என்ன, நம்ம எல்லாம் வித்தியாசமான ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். நான் பிரசங்கியாராக இருக்கிறேன், நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரியாக இருக்கலாம், பல விதமான ப்ரொஃபஷனில் இருக்கும். இதை எப்படி நம்முடைய தொழிலில் நாம் செய்கிற வேலையில் எப்படி செய்கிறதுன்றதுல தான் நிறைய வித்தியாசங்கள் நுணுக்கங்கள்லாம் இருக்குது. என் வேலையில் நான் எப்படி செய்கிறது, ஒருத்தர் மியூசிஷியனாக இருக்கிறான் ப்ரொஃபஷனலாக, அவன் என் வேலையில் நான் எப்படி கடவுளை மகிமைப்படுத்துறது, என் வேலையில் எப்படி நான் சாட்சியாக இருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத அங்கே வெளிப்படுத்துறது, ஆண்டவரை குறித்த, ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக வேலை செஞ்சால் அவரை குறித்த சத்தியங்களை அங்கே எப்படி நான் வெளிப்படுத்து. ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக அது வரும். ஆனால் இதுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் அந்த போதனை இருக்கும், எப்படி அதை பண்ணலாம். நீங்கள் பல விதமான ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, நம்ம எல்லாரும் வித்தியாசமான பின்னணி, படிப்பு, வேலையிலேருந்து வர்றோம். அவங்கவுங்க வேலையில், அவங்கவுங்க பின்னணியில், அவங்கவுங்க ஊரில், அவங்கவுங்க நாட்டில், இன்னும் நிறைய பேர் பல நாடுகள்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் இருக்கவங்க. அவங்க இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இதை திறம்பட செய்யலாம் என்கிறத விளக்குவதற்காக தான் இந்த போதனை. இது ரொம்ப அருமையான ஒரு காரியம்.
இதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும்னா 3 காரியத்தை இங்கே டீல் பண்ண போகிறோம். அதில் முதல் காரியத்தை தான் இந்த செக்ஷனில் டீல் பண்ண போகிறோம். மொத்தம் 3 காரியத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வைத்துக்கொள்ளணும். வேத வசனத்திலிருந்து 3 மகா பெரிய கேள்விகளுக்கு பதில்களை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த 3 கேள்வி என்ன? 1, நான் ஏன் வேலை செய்ய வேணும்? மனுஷனாகிய நான் ஏன் உட்காந்து சாப்பிடக்கூடாதா? கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டா நான் எந்த எவங்கிட்ட இப்போ கை கட்டி நிற்க வேண்டியதில்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, எந்த படிப்பும் படிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ணல. டிவியை போட்டு கேபிளை வச்சுக்கிட்டு நாள் முழுக்க பொட்டேட்டோ சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் இல்லையா? இதனையா உழைக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் கரெக்டாக போக வேண்டியதாக இருக்குது. காலைல 8 மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஏறி ஓட வேண்டியதாக இருக்குது. இது என்ன பொழப்பு அப்படின்னு சிலர் நொந்துக்கிறாங்க. ஏன் வேலை செய்ய வேணும்? அதுக்கு கேள்விக்கு பதில் வேணும் நமக்கு. நான் ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப், அதாவது திருப்தியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா வேலை செஞ்சுதான் ஆகணுமா? வேலை செய்யாமல் நான் திருப்தி அடைய முடியாத வாழ்க்கையில் ஏன் அப்படி என்ன உண்டாக்கிட்டார் கடவுள்? வேலை செஞ்சாதான் நான் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ முடியுங்கிற விதத்தில் கடவுள் ஏன் என்னை உண்டாக்கிட்டார்? நான் ஏன் வேலை செய்யணும்? அது முதல் கேள்வி. அதுக்கு தான் இப்போ அடுத்த 4-5 வாரத்துக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். 2வது கேள்வி, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது? அதில் ஏன் பல கஷ்டங்கள் இருக்கிறது? ஹலோ, பார்த்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆகுது. வேலை ஏன் போராட்டமாக இருக்குது? அதில் ஏன் பல சவால்கள் இருக்குது? அதில் ஏன் இவ்வளவு இன்னல்களும் துன்பமும் கஷ்டமும் பாடும் பட வேண்டியதாக இருக்குது? சில நேரத்தில் வேலையில் ஏன் வேலையை why is work so hard? ஏன் அவ்வளோ கடினமாக இருக்குது வேலை? சில நேரத்தில் பலனே இல்லாதது போல், ஃப்ரூட்லெஸ்ஸாக, பாயிண்ட்லெஸ்ஸாக, அதில் எந்த பிரயோஜனமே இல்லாதது போல் கஷ்டமானதாக ஏன் இருக்குது வேலை? அதான் 2வது கேள்வி. அதுக்கும் பதில் சொல்லுவோம் வேத வசனத்திலேருந்து. இதெல்லாம் வேத வசனத்திலேருந்து வரணும் பதில். ஏன் வேலை செய்யணும்? ஏன் வேலை கஷ்டமாக இருக்குது? 3வது, எப்படி இந்த வேலையில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் மேற்கொண்டு நாம் வாழ்க்கையில் திருப்தியை அடைந்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்தி அடைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாம் பண்ண முடியும். சுவிசேஷத்தை கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி, அதன் மூலமாக எப்படி இந்த கஷ்டங்களை எல்லாம் மேற்கொண்டு, வேலையில் நான் சந்திக்கிற போராட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு வெற்றிகரமாய் வாழ்ந்து எப்படி நானும் திருப்தி அடைந்து தேவனுடைய நாமத்தையும் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? எப்படி இதை செய்கிறது? ஒரு கிறிஸ்தவனாக, இயேசுவை விசுவாசிக்கிறவனாக, இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனாக இதையெல்லாம் எப்படி நான் மேற்கொள்வது? இதில் எப்படி வெற்றி பெறுறது? எப்படி நான் திருப்தி அடைகிறது? எப்படி கடவுளுடைய நாமத்தை இந்த உலகத்தில் உயர்த்துறது? இல்லையா? சரி, நீங்கள் முதல் நாள் இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்லிட்டேன். நடுநாள் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுவேன். இது ரொம்ப முக்கியமான இது. என்ன செய்ய போகிறோன்னு முதல்ல சொல்லணும் இல்லையா? எங்கே போகிறோன்றது. காரில் ஏறி உட்காந்திங்கன்னா என்னை நம்பி வாங்க, வாய் மூட்டு வரணும். நான் எங்கேயோ கொண்டு போவேன்னா முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எங்கே கொண்டு போகிறாரோ மனுஷன், எங்கே கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டேன். எங்கே போகிறோன்றதை கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ கரெக்டாக கவனிச்சிட்டே வாங்க. ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் கவனிங்க. ஏன்னா அதில் ரொம்ப பிரயோஜனம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்குன்னு ரொம்ப முக்கியமான காரியங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், அதுதான் இந்த சபையினுடைய நோக்கமே. எல்லா விதத்துலையும் வெற்றி பெற வேணும். குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறணும், அதெல்லாம் கூட பொதிப்போம். குடும்ப வாழ்க்கையில் வெற்றி, அதை கூட எடுக்க போகிறேன். ஃபேமிலி, எல்லாத்துலேயும் வெற்றி பெற வேணும். இது கடவுளுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் இப்படிலாம் போதிக்கிறோம். சரி, இதுக்கு ஃபவுண்டேஷன் என்ன? இதுக்கு அஸ்திபாரம் என்னென்னா, ஆதியாகமம் முதல் சில அதிகாரங்கள் இதுக்கு ரொம்ப அஸ்திபாரமாக இருக்கிறது. வேலை அது எங்கேருந்து வந்தது, எதுக்கு வந்தது, எதுக்கு மனுஷன் அப்படி உண்டாக்கியிருக்காருன்னு பார்க்கணும்னா, எப்போவுமே எதை எடுத்தாலுமே இந்த முதல் 2-3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இதுலேருந்து நிறைய போச்சிருக்கிற இந்த முதல் 2-3 அதிகாரங்களில் பல சப்ஜெக்ட்டு இங்கே வந்திருக்கோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு இங்கே தான் போக போகிறோம். அங்கே தேவனுடைய சிருஷ்டிப்பின் வேலையை குறித்து முதல் 2 அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம். சிருஷ்டிக்கிறது, எல்லாத்தையும் உண்டாக்கி வைக்கிறது, இதை பற்றி பார்க்குறோம். இது ஒரு தேவனுடைய சிருஷ்டிப்பு ஒரு வேலையாக சித்தரிக்கப்படுகிறது. சிலர் சிருஷ்டிப்பை தேவன் வேலைக்கு போன மாதிரி யோசிக்கிறது இல்லை. ஆனால் மனுஷர்களாகி நாம் வேலை செய்யும்போது எந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய வேலையை வேலைன்னு சொல்கிறாங்களோ எழுதும்போது, அதே வார்த்தையை பயன்படுத்தி தான் தேவனாகிய கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வேலையை விவரிக்கிறார்கள். நம்ம வேலை செஞ்சது போல தான் அவரும் வேலை செஞ்சாருன்னு. அது மட்டும் இல்லை, 6 நாள் வேலை செஞ்சு 1 நாள் லீவ் எடுத்தாருன்னு வேற சொல்லியிருக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா?
எப்படி பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க. அது சொல்லியிருக்கிறது வேலைங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ஏர்லி ஆரம்பிச்சிடுது. வேற எதை பற்றியும் பேசுறதுக்கு முன்னால் வேலையை பற்றி ரொம்ப தீவிரமாக இங்கே பைபிளில் ஆரம்பிச்சது ரொம்ப சீக்கிரமாக. அப்போ கடவுளுடைய வேலையை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் எப்படி வேலை செஞ்சார், நான் ஏன் வேலை செய்யணும். இன்றைக்கி பிரசங்கம் என்னென்னா, இந்த சீரீஸ் தொடர் போதனையுடைய டைட்டில் என்ன, ஏன் வேலை செய்யணும். இன்றைக்கி போதனையுடைய டைட்டில் என்ன, தேவனாகிய கர்த்தரே வேலை செஞ்சார். ஏன் வேலை செய்யணும்னு கேட்குறவங்களுக்கு பதில் என்ன, கடவுளே வேலை செஞ்சாரியா. ஆகவே எதுக்கு அவர் வேலை செஞ்சார், அவர் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் அவர் செஞ்சார். அதன் மூலமாக அவருக்கு என்ன ஆச்சு, அதை எப்படி செஞ்சார், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அவர் செஞ்சார். அவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்ட மனுஷனாகிய நானும் நீங்களும் அவரை மாதிரியே இருக்கிறதுனால வேலை செய்யலைன்னா அவரை மாதிரியே இருக்க முடியாது. இருக்கீங்களா? அவருடைய சாயலையும் தன்மை உடையவர்கள் நாம் வேலை செய்யாமல் அவரை மாதிரி அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் அடைஞ்ச மாதிரி திருப்தி, சந்தோஷம், அவர் நிறைவேற்ற மாதிரி காரியங்களை நிறைவேற்றாமல் நம் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷத்தையும் நிறைவையும் பெறவே முடியாது. அப்போ பதில் என்ன, ஏன் வேலை செய்யணும். முதல் பதில் என்ன, தேவனே வேலை செஞ்சார். அதுதான் எல்லாம் பக்கத்தில் இருக்கால பசங்க, தேவனே வேலை செஞ்சார். 6 நாள் மண்டே டு சாட்டர்டே கரெக்டாக போயிட்டார். அவர் ஒரு மாடல் ஒன்று உண்டாக்கி வச்சுட்டார். இப்படி தான் வாழ்க்கை. வேற மாதிரி உண்டாக்கியிருக்கலாம். 6 நாள் லீவ் எடுத்துக்கோ, 1 நாள் போதும், நான் உனக்கு உட்கார்ந்த இடத்துல சோறு போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலையே. 6 நாள் வேலைக்கு போனார், 1 நாள் லீவ் எடுத்துக்கன்னாரு. 1 நாள் லீவ் தேவைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை கவனிங்க. நிறைய பேர் இந்த லீவை பற்றி ரொம்ப தீவிரமாக போதிச்சு. அது அதன் பேரில் சபைகளே உருவாயிடுச்சு. அந்த 7ஆம் நாள் அதில் ஓய்வு நாள், அதை ரொம்ப போச்சிட்டாங்க. அதே கட்டளை ஓய்வு நாளை குறித்து கற்பனை இருக்கு இல்லையா, அந்த கற்பனையை சொல்லும் போதே 6 நாட்களும் வேலை செய்வாயாக, 7ஆம் நாள் முதல் பகுதியை விட்டுருவாங்க. ஏன்னா அது வேலை செய்கிறத பற்றி. ஆனால் கற்பனை இந்த மாதிரி அறகுறையாக வாசிக்கக்கூடாது. 7ஆம் நாள் ஓய்வு, அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கீங்க, சும்மா 7ஆம் நாள் ஓய்வுன்னு 7 நாளும் ஓய்வாக இருக்குது சிலருக்கு. 6 நாள் வேலை செஞ்ச பிறகு தான் 7ஆவது நாள் ஓய்வு இருக்க சொன்னார். கற்பனை முழுமையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா 6 நாள் வேலை செஞ்சு அப்புறம் இருக்க சொன்னார் ஒழிய அதை கோட் பண்ணும்போது பாருங்கள், எப்போவுமே பாருங்கள் ஜனங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு தான் பைபிளை நம்மளே படிச்சுக்கிறது நல்லது. நானும் இந்த மாதிரி நிறைய மீட்டிங்கில் போய் நான் கேட்டு தான் கெட்டு போனேன். ஏன்னா அவங்க என்னத்தையோ சொல்ல நான் பார்த்ததே இல்லை. சொல்கிறாரு, நம்புகிறேன். பிரசங்கியார் சொல்கிறத நம்பக்கூடாதா? சில நேரத்தில் நம்பக்கூடாது. அதனால் நான் சொல்லும்போது கூட பைபிளை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு தான் நீங்களே பார்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதில் இல்லைன்னா நான் சொன்னால் கூட எடுத்துக்காதீங்க. அதில் இருந்ததுன்னா பாருங்கள், அதில் அப்படி தான் சொல்லி இருக்குது. அந்த கற்பனையே 2 பகுதியாக இருக்குது. 6 நாள் வேலை, 1 நாள் லீவுன்னு தான் கற்பனை இருக்குது ஒழிய அது ஏன்னு தெரியல. அந்த 6 நாள் வேலையை சுத்தமாக மறந்துட்டு அந்த 1 நாள் லீவை வச்சு அதுக்கு ஸ்தாபனமே ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பேரில் 1 நாள் லீவு எடுத்தியா, 6 நாள் வேலை செஞ்சியா, அதுதான் இப்போ பிரசங்கம். அது மட்டும் இல்லை, லீவ் எடுக்கிறத பற்றியும் பிரசங்கம் பண்ணுறேன். நான் 2த்தையும் கவர் பண்ணுவேன். சரி, வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதியாகமம், சிலர் முழிக்கிறாங்க, என்னையா தப்பான கோயிலுக்கு வந்துட்டோம் போல இருக்குது. வேலை செய்யாமே நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, மெட்ராஸில் தபாய்ச்சிட்டு இருந்துடலான்னு பார்த்தேன். இங்கே மனைவி பிள்ளைகளோட உட்காந்தா வேலைக்கு போன்றாரு இவர். 6 நாள் வேலை செஞ்சான்னு கேட்குறாரு. பயப்படாதீங்க, எந்த தீமையும் நடக்காது. உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். இதன் மூலமாக நன்மை தான் உண்டாகும். வாழ்க்கை நல்லாயிடும். வீட்டில் எல்லோரும் உங்களை போற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுவோம் நம்ம, இல்லையா? வசனம் பாசிட்டிவான ஒரு சேஞ்சை நமக்கு உண்டாகுது. 1ஆம் அதிகாரம் 31லேருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்புறம் 15ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே கவனிப்போம். 1:31 ஆதியாகமம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன.
தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்போ 15ஆம் வசனம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரி, அப்போ எப்படி அது சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் வேலை செஞ்சதாகவும், அதுவும் நம்ம இன்றைக்கி பண்ணுற மாதிரி 6 நாள் வேலை செஞ்சு 1 நாள் லீவ் எடுத்தது போலவும். இந்த லாங்குவேஜை ரொம்ப கவனிக்கணும். இந்த ஆதியாமத்தை எழுதியவர் மோசேன்றாங்க. மோசே இதை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். 6 நாள் வேலைன்னும் 1 நாள் லீவுங்கிறத தேவனே ஃபாலோ பண்ணாருன்ற மாதிரி சொல்கிறார். 6 நாளில் உலகத்தை சிருஷ்டித்தார், 7ஆம் நாளில் ஓய்வு இருந்தார். இப்படி தான் எல்லாத்தையும் அவர் செஞ்சார் அப்படிங்கிறத காட்டுறாரு. ஆகவே நான் சொல்கிறேன், இது ஒரு ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ப்ரோட்டோடைப்னு சொன்னால் இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி தான் செஞ்சுன்னு இவர் தான் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறார். இவர் தான் முதல்ல வேலையை செஞ்சு ஒரு மாடலை செட் பண்ணிடுறாரு. ப்ரோட்டோடைப்னு அர்த்தம், இந்த மாடலை ஃபாலோ பண்ணி எல்லாரும் இதே மாதிரி பண்ணுங்கன்னு அர்த்தம். இதுதான் ப்ரோட்டோடைப். நம்மெல்லாம் அதுக்கு பின்னால் இந்த மாடலை ஃபாலோ பண்ணணும். ஆகவே இந்த மாடல் என்னன்ற பார்ப்போம். முதலாவது காரியம் என்னென்னா, தேவன் ஒரு சிருஷ்டிகர்த்தா. அந்த சிருஷ்டிகர்த்தா செஞ்ச அந்த சிருஷ்டிப்பின் வேலையை வேலை என்று வேதவசனம் வர்ணிக்கிறது. வேதவசனத்தின் ஆரம்பத்திலே அந்த வேலையை பற்றி நாம் வாசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இவ்வளவு பெரிய உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அதை பற்றி வேதவசனம் எழுதும்போது சொல்லும்போது ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாள் ஓய்வு இருந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, 15ஆம் வசனத்தை வாசித்தேன். பண்படுத்தவும் காக்கவும் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார்னு. அவர் வேலை செஞ்சது மட்டும் இல்லை, அவர் வேலை செஞ்சது இல்லாமல் மனுஷனையும் வச்சு அவனுக்கும் வேலையும் கொடுத்து, அன்எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது, வேலையை கொடுத்து முதல் நாள்லேருந்து ஆதாமை உண்டாக்குன நாள்லேருந்து அவனுக்கு வேலையும் ரெடியாக உண்டாக்கி கொடுத்து. ஏன்னா வேலை இல்லாமல் மனுஷன் கிடையாது, வேலையும் இருக்கணும் வாழ்க்கையில். அது இல்லாமல் மெய்யான திருப்தியை பெறவே முடியாது. ஆகவே எம்ப்ளாய்மெண்ட்டை முதல்ல கொடுக்குறாரு அவனுக்கு, அப்புறம் தான் மனைவி எல்லாம் கொடுக்குறாரு. அதனால தான் இன்றைக்கும் பொண்ணு கேட்க போகும்போது என்ன சொல்கிறாங்க? வேலை இருக்கா? கரெக்டாக தான் கேட்குறாங்க. எது முதல்ல வரணுமோ அது முதல்ல வரணும். வேலைலாம் இல்லைங்க, அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்குது, பையனுக்கு ஒன்றும் வேலை இல்லை, ஒன்றும் படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் பொண்ணு கொடுங்க, நாங்கள் சோறு போட்டுக்கிறோம். கொடுக்கவே கூடாது அவனுக்கு. இவர் சோறு போட்டிருக்கன்றவர் அடுத்த நாள் மூச்சு நின்று போச்சுன்னா யார் இவனுக்கு சோறு போடுவா? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதுன்னு பைபிள் இருக்கு. ஏட்டோ முட்டாள்கள் மாதிரி சிலர் இருக்கிறாங்க பாருங்கள். இவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் சோறு போட்டுக்கோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் கொடுங்க, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, நாங்கள் சோறு போட்டுக்கோம், கல்யாணம் பண்ணி கொடுங்க. சொன்ன ஆள் எனக்கு தெரியும், ஒருத்தனுக்கும் சோறு போட்டது கிடையாது. அவர் ஒரு பர்ஸை திறந்து ஒரு காஃபி கூட வாங்கி கொடுத்தது கிடையாது அவனுக்கும். அப்பேற்பட்ட ஆள். பர்ஸை திறந்தே நான் பார்த்ததில்லை. நம்ம வாங்கி கொடுத்தா சாப்பிடுவார். இவர் சொல்கிறாரு, பேச்சு வாய் அப்படியே நீளும் பாருங்கள். சிலருக்கு முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். கொடுக்கலாங்க, கொடுங்க, நம்பி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சோறு போடுறோம். பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, மனுஷரில் ஃபாலோ பண்ணாதீங்க. பைபிளை ஃபாலோ பண்ணால் வெற்றி, மனுஷரில் ஃபாலோ பண்ணால் தோல்வி தான் கிடைக்கும் வாழ்க்கையில். வேத வசனம் என்ன சொல்லுது? அதுதான் கரெக்டு. சரி, இப்படி ஒரு வியூ, அதாவது சிருஷ்டிப்பு இவ்வளோ அழகாக நேர்த்தியாக சிருஷ்டிக்கிறார். ஒரு ஆர்டர்லி கிரியேஷன், ஒழுங்கு முறையால் சிருஷ்டிக்கப்பட்ட இதை நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். முதல் நாள் என்ன சிருஷ்டிக்கிறார், 2வது நாள் என்ன 3வது நாள் என்ன சிருஷ்டிக்கிறார். அந்த 3 நாள் சிருஷ்டித்ததை பார்த்தீங்கன்னா 4வது நாள்லேருந்து சிருஷ்டித்ததெல்லாம் இந்த 3 நாள் பண்ண சிருஷ்டிப்பு இல்லாமல் 4வது நாள் சிருஷ்டிப்பு இயங்க முடியாது. புல் பூண்டுகள்லாம் உண்டாக்குறாரு. வெட்டாந்தர வேணும் அதுக்கு வானம் பூமி ஜலம்னு தனித்தனியாக இருக்கணும். எல்லாம் அதெல்லாம் முதல்ல பிரிச்சுட்டு தான் அப்புறம் புல் பூண்டுகள் மற்றதெல்லாம் உண்டாக்குறாரு பாருங்க. அப்போ எது முதல்ல வருது, எது அடுத்தது வருது, அதுக்கப்புறம் எது வருது, கடைசியில் எது வருது, எல்லாத்தையும் அந்த ஆர்டரை பார்த்தீங்கனாலே, சிருஷ்டிப்பின் ஆர்டரை பார்த்தீங்கனாலே 6 நாள் சிருஷ்டிப்பில் எவ்வளோ முறையாக பண்ணுறாரு பாருங்க. தலைகீழாக பண்ணல. மனுஷனை முதல்ல உண்டாக்கிட்டு அவன் ஆண்டவரே சோறு அப்படின்னு கதற, அவர் இருப்பா, இது ஒரு 4 நாள் ஆகும்,
அப்படின்னு சொல்லி அவனை 4 நாள் உபவாசம் இருக்க வச்சு அப்புறம் சோறு போடல. முதல்ல சோறெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் உனக்கு ஆகாரமாக ஏற்பட முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இவனே ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த ஆர்டரை கவனிங்க. இன்னும் அதை பின்னால் ஒரு பாயிண்டில் சொல்கிறேன் நான். ஆர்டரை கவனிச்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இவ்வளோ அழகா முதல்ல எது வரணுமோ அதை உண்டாக்குறாரு. அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள்லாம் அதுக்கு பின்னால் வருது. இப்படி தான் ஆர்டர்லியாக உண்டாக்குது. இந்த மாதிரி ஆர்டர்லி கிரியேஷன், ஒரு ஒழுங்குமுறையான சிருஷ்டிப்பு. அப்புறம் ஒழுங்குமுறையான சிருஷ்டிப்பு மட்டும் இல்லை, ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம். இதெல்லாம் அந்த காலத்தில் ஆதியாமம் நமக்கு இருக்குது. அதே காலத்தில் மற்ற சில காரியங்களும் எழுதப்பட்டது பாருங்கள். மற்ற சில மார்க்கத்திலும் மற்ற சில பின்னணியிலும் கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் உலகம் எப்படி உண்டாச்சு, எதுக்காக உண்டாச்சுன்றலாம் எழுதியிருக்கிறாங்க. ஆதியாமம் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க இதில் போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புஸ்தகங்களில் போய் பார்த்தீங்கன்னா பாபிலோனியன் கிரியேஷன் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் பாபிலோனியர் மத்தியில் உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்ற பற்ற கதையை பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும் பாருங்கள். ஒரு தெய்வம் இருந்துதான், ஒரு தேவதை இருந்துதான், 2 பேருக்கு சண்டை, 2 பேரும் போட்டி பொறாமை ஆகி கடைசியில் இந்த தெய்வம் அந்த தேவதையை போட்டு கொன்று அந்த சடலத்தை வச்சு உலகத்தை உண்டாக்குனார் அப்படின்னு ஒரு கதை. அந்த சடலத்திலேருந்து உலகமே உண்டாச்சுன்னு அப்படி ஒரு கதை. அப்போ உலகமே எப்படி உண்டாகுது, ஏதோ ஒரு சண்டையிலேருந்து உண்டாகுது. அப்படி தான் அவங்க கதை. நம்ம கதை டோட்டல் வித்தியாசம். நம்ம கதை எப்படிப்பட்ட கதை, கர்த்தர் எங்கேயோ யாருக்கிட்டே சண்டை போட்டு அதுலேருந்து அவனை அடித்து அவன் சரீரத்திலேருந்து உலகத்தை உண்டாக்கலை. கர்த்தர் எப்படி உண்டாக்குறாரு, ஒரு அற்புதமான படைப்பாளி, ஒரு ஆர்டிஸ்ட்டு, எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேணும்னு ரொம்ப டேலண்ட் உள்ளவனாக இருந்து, அறிவுள்ளவனாக ஞானம் உள்ளவனாக இருந்து, நல்லா யோசித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அற்புதமான படத்தை வரைகிறான் பாருங்க. அல்லது அற்புதமான ஒரு கட்டடத்தை கட்டுறான், வடிவமைக்கிறான், எதையோ ஒன்றை, ஒரு பொருளை ஒன்று செய்கிறான், அற்புதமான படைப்பில் உண்டார். அது மாதிரி நம்முடைய கர்த்தர் பெரிய ஞானியாக, அறிவுள்ளவராக, எல்லாத்தையும் யோசித்து எல்லாத்தையும் அறிந்தவராக உலகத்தை அப்படி படைக்கிறார். டெலிபரேட்டா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உலகம் இருக்கணும், இப்படி தான் எல்லாம் இயங்கணும், இப்படி தான் மனுஷன் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய நோக்கத்தை மனதில் வைத்து அந்த நோக்கத்தின்படி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இது டோட்டல் வித்தியாசம். ஆதியாமத்தில் வர்றது டோட்டல் வித்தியாசம் பாருங்கள். ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச அற்புதமான படம் உள்ளத்தில் இருந்ததை அப்படியே ஒரு கேன்வஸில் போட்டுடுறாங்க இல்லையா. எனக்கு ஒரு நாள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தார் பாருங்கள், வேடிக்கையாக இருக்கும். ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார். உலகம் முழுக்க 1 மேன் ஷோ வைப்பார். பெரிய பெரிய பிரதம மந்திரி எல்லாம் பார்த்துருக்காங்க ஒரு ஷோவில். ஒன்றும் இல்லை, இந்த பீச்சில் மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க, இந்த பெண்கள் தலையில் தூக்கிட்டு போகிற மாதிரி இப்படிலாம் வரைவார் அவர். அதை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு கேன்வஸை வாங்கிட்டு அதை போடுவார் பாருங்கள். மனுஷன் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய கற்பனை இருக்குது, எவ்வளோ கற்பனை திறன் எப்படி இருக்குது, கையில் எவ்வளோ திறமை இருக்குது, மைண்டில் எவ்வளோ திறமை இருக்குது, என்ன அறிவு பாருங்கள். தூரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வியக்கத்த அளவில் இருக்கும். ஒரு படைப்பாளி அவன் உள்ளத்தில் சில காரியங்களை கற்பனை செஞ்சு வச்சு பிக்சரை ஏற்கனவே பார்த்துடுறாரு. அவர் பார்த்துட்டு அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதை கர்த்தர் அப்படி திட்டமிட்டு எப்படி இருக்கணும்னு உள்ளத்தில் கற்பனை செய்து பார்த்து திட்டமிட்டு தன்னுடைய அனந்த ஞானத்தின் மூலமாக இந்த உலகத்தை உண்டாக்குனார். ஏதோ அவருக்கு இன்னொருத்தருங்க சண்டை வந்துருச்சு, சண்டையில் 2 பேரும் அடித்து ஒருத்தன் சேர்த்து அதை எடுத்து அந்த சரீரத்தை எடுத்து உலகமாக படைக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது. இது வேறு. கிரேக்கர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பை பற்றி ஒரு கதை இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பல காலங்கள் இருந்தது அப்படின்றாங்க. பிகினிங் வித் த கோல்டன் ஏஜ், அதில் பொற்காலம்னு ஒன்று, அதை வச்சு தான் துவங்குச்சு உலகமே அப்படின்றாங்க. அப்புறம் பல காலங்கள் இருந்தது. இந்த கோல்டன் ஏஜில், இந்த பொற்காலம்னு சொல்கிறாங்களா, அதில் தெய்வங்களும் மனிதர்களும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அப்படின்ட்டு இருக்குது. இது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் தேவனும் சஞ்சரித்தது போல், உலாவுனது போல் ஒரு சிமிலாரிட்டி மாதிரி தெரியுது, ஆனால் கிடையாது. டோட்டலாக வித்தியாசம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாங்க, தெய்வங்களும் மனிதனும் ஒன்றா வாழ்ந்தாங்கன்னு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதில் யாருமே வேலையே செய்யலை. வேலைங்கிற கான்செப்டே கிடையாது. வேலைங்கிற கான்செப்டே கிடையாது.
எப்படி பொழைச்சாங்க? அந்த பூமியில் வேண்டிய எல்லாம் கிடைச்சது, வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, வேலை செய்யாமலே எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை கொண்டாடுறாங்க. வேத வசனம் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவன் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குனார். அந்த அவர் செஞ்சதே ஒரு பெரிய வேலை. அது மட்டும் இல்லை, மனுஷனை வச்சு தோட்டத்தை பண்படுத்தி காக்கும்படியாக வைத்தாராம். அதை டெவலப் பண்ண முடியும், அதை வளர்க்க முடியும், அதை பெருசாக்க முடியும். இதை அப்படியே காப்பி பண்ணி உலகம் முழுதையும் ஒரு ஏதேன் தோட்டத்துக்கு மேலே ஆக்க முடியும். தேவன் வேலை செஞ்சது தன்னுடைய அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தையும் பெரிய நிறைவையும் அடைந்தார். அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் செய்தார். ஏன்னா அது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. வேலையை குறித்து வேலையை இனாகிரேட் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு அருமையான ஒரு இனாகிரேஷன் இருக்கவே முடியாது. வேலையின் ஆரம்பமே அற்புதமாக இருக்குது. கடவுளே வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சது மட்டும் இல்லை, இதில் என்னன்னா வேலை செஞ்சு முடிச்சுட்டு 6 நாள் வேலை செஞ்சார், 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுத்தார். நீங்கள் நினைக்கிறீங்களா டயர்டாக இருந்தது? எல்லாத்தையும் வானத்தையெல்லாம் தொங்க விடுறதுக்குள்ளே ஏணியில் ஏறி இறங்கி எத்தனை தடவை பாவம் கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டாகி 6ஆவது நாள் பேசாமல் உட்காந்துட்டார், ஃபுல்லாக தூங்கினார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. அவர் வேலை செஞ்ச விதத்தை பார்க்கும்போதே தெரியுது என்ன அற்புதமானவர்னு. சும்மா சொன்னார், அப்படியே உண்டாயிடுச்சு. அதனால் நான் சொல்கிறேன், டயர்ட்லாம் ஆகலை. ஆண்டவர் ஒன்றும் டயர்டாகி 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு ரெஸ்ட் தேவை அப்படின்னு ஒன்றும் இருக்குல்ல. அப்புறம் 7ஆவது நாள் ஏன் ரெஸ்ட் எடுத்தார்? ரெஸ்ட் எடுத்தப்போ என்ன பண்ணார்? நான் சொல்கிறேன், என்ன பண்ணார்னா தான் உண்டாக்குனதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டோம், எல்லாம் நன்றாயிருந்தது, மிகவும் நன்றாயிருந்தது அப்படின்னு சொல்கிறார். அதை பார்த்து 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 அதில் சந்தோஷப்படுகிறார். என்ன அற்புதமான படைப்பை உண்டாக்கி விட்டார். அப்போ மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு திருப்தி உண்டாக வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் வேலையினுடைய நோக்கமே. சரி, 2வது காரியம் ஒன்று. இந்த ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஆரம்பத்திலேயே வேலையை குறித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கர்த்தர் சிருஷ்டிகர், அவர் வேலை செஞ்சார். அது ரொம்ப முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அவர் எப்படி வேலை செஞ்சாருங்கிறத பார்க்கும்போது வேறு எந்த சிருஷ்டிப்பின் கதையிலையும் அப்படி வரல. ஆதியாகமம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குது. வேலையை குறித்த விவரங்கள் இதில் வேறு எந்த கலாச்சாரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை குறித்தோ அல்லது வேலையை குறித்தோ இப்படிலாம் சொல்லப்படவே இல்லை. சரி, 2வது காரியம், நிறைய கிறிஸ்தவர் மத்தியில் என்ன இருக்குது, இந்த இயற்கை உலகம் இது வந்து ரொம்ப டெம்பரரி. நம்ம வந்து இங்கே இருக்க போகிறோம், நம்ம எங்கே போக போகிறோம்? பரலோகத்துக்கு போக போகிறோம். இது இயற்கை உலகம், அது ஆவிக்குரிய உலகம், பரலோகம். இயற்கை உலகத்தில் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை பிரதர். இதெல்லாம் என்ன ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம போயிடுறோம். அதாவது இந்த உலகமே வந்து சும்மா ஒரு டெம்பரரி பிளேஸ் மாதிரியும், இங்கே எப்படியாவது சல்தா ஹேன்ற மாதிரி ஓட்டிடணும் வாழ்க்கையை. எப்படியா வாழ்க்கையை ஓட்டி கடகடன்னு ஒரு 70 வருஷம் 80 வருஷத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே நம்ம இருக்க போகிறது இல்லையாகும். இது வந்து ஒரு டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸு. இதில் செய்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த வேலை செஞ்சு அவ்வளோதான், இதனால் என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பெரிய தவறு. ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதாகவே அங்கே சொல்லவில்லை. எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றுன்ற மாதிரி தான் பேசுகிறது. பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்கள். ஆழத்தின் மேல் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். தேவ ஆவியானவர் இருக்குது. பல மொழிபெயர்ப்புள்ள வாசித்து பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜில் தேவ ஆவியானவர்ன்ற இடத்துல சில வேத வசனத்தில் ஸ்பிரிட் மொழிபெயர்த்து இருக்குது. இன்னும் சில வேத வசனத்தில் அந்த எபிரேய வார்த்தையை பிரெத், சுவாசம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. இன்னும் சில வேதாமத்தில் அதை விண்டு, காற்று என்று மொழிபெயர்த்திருக்கிறது. அப்போ காற்று, ஆவி, சுவாசம், இதில் எது ஆவிக்குரியது எது அந்த மாதிரிலாம் கிடையாது. பாருங்கள், எல்லாம் வந்து வேத வசனம் வந்து வார்த்தைகளை பயன்படுத்துகிறத பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல் பயன்படுத்துகிறது. ஆவியானவரையே ஒரு காற்றை போல வர்ணிக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வானத்தையும்
பூமியின் தேவன் உண்டாக்கினார்னு. இந்த ரெண்டும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் வித்தியாசமானதுன்றதையே நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு பாருங்க. ஆனால் எபிரேய மொழியில் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி வருதான், நம்ம ஊரில் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, கித் அண்ட் கின்னுன்றோம். கித் அண்ட் கின்னு சொந்தக்காரங்களை சொல்கிறோம். கித்து வேற கின்னு வேற இல்லை. கித்தும் கின்னும் ரெண்டும் ஒன்று தான். அந்த ஒரே காரியத்துக்கு ரெண்டு வார்த்தை பயன்படுத்துகிறோம், கித் அண்ட் கின்னு இல்லையா. அதே மாதிரி தான் அப்போ வானமும் பூமியும்ன்றதை வேத வசனம் அப்படி தான் பயன்படுத்துகிறது தான். வானமும் பூமின்றது அது பெரிய ஆவிக்குரியது, இது வந்து இயற்கை உலகம், இது ஒன்றுத்துக்கு உதவாது, இது ஒன்றுமே கிடையாதாக்கும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. இன்னொன்று என்ன இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வானத்தையும் பூமி உண்டாக்குனாரு, கர்த்தர் இதை வச்சாரு. கடைசியில் முடிக்கும் போதும் வேதவசனம் துவங்கும் போது பூமியை உண்டாக்குன கதையிலேருந்து ஆரம்பிக்குது. முடிக்கும் போதும் பூமி திரும்பவும் தன்னுடைய பழைய ஆதியிலே தேவன் அதை எப்படி உண்டாக்குனாரோ பூர்ணமான நிலையில் அந்த நிலைக்கு திரும்புகிற கதையை சொல்லுகிறது. புதிய வானம் புதிய பூமி. பூமியை கத்திற்காக ஒழிச்சிடல, பூமியே வானம் இனிமே பூமி கெட்டது அப்படின்னு கிடையாது. புதிய ஏற்பாட்டில் சில வசனங்கள்லாம் வருது பாருங்க. நம்மளை ரட்சித்ததே எதுக்கா, டு டெலிவர் அஸ் ஃப்ரம் திஸ் ஈவில் வேர்ல்டு, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறதுக்கு. அப்போ நிறைய பேர் இதை தப்பாக எடுத்துக்கிறாங்க பாருங்க. பொல்லாத உலகம்னா உலகமே பொல்லாத, உலகத்துலேயே நான் இருக்கக்கூடாது, சீக்கிரம் மூச்சை கடைசியாக விட்டுட்டு போயிடுறேன் ஆண்டவர்கிட்ட டெய்லி மன்றாடுறது சிலர். ஆண்டவரே ரெடி நான் வர்றதுக்கு, அவர் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. வந்துடுறேன் அங்கே வந்துடுறான் ஆண்டவர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடங்காரன் டெய்லி தட்டிகிட்டு இருக்கிறான் கதவை, ஒரே தொல்லையாக இருக்குது, வராதுன்றார் ஆண்டவர், அங்கேயே இருன்றார். அங்கே போனாலும் திருப்பி இங்கே தான் கொண்டாட போகிறாரு. நீங்கள் பைபிளை கரெக்டாக வாசித்து பாருங்கள். புதிய வானம் புதிய பூமி, இங்கே வந்து தான் பொழப்பு நடக்க போகுது, இங்கே வந்து தான் நித்தியமாக இருக்க போகிறோம். இந்த பூமியும் வானத்தையும் எல்லாத்தையும் பாவத்தினால் கரைப்பட்டு போன எல்லாத்தையும் சீரமைத்து புதிய வானம் புதிய பூமின்னு உண்டாக்கி எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாருன்னு அப்படி தான் வேதவசனத்தில் சொல்லுகிறது. ஆகவே பூமியை குறித்து ஒரு தரக்குறைவான எண்ணத்தை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது, வேலையை பாதிக்குது பாருங்க. ஏன்னா இந்த பூமியில் என் வாழ்க்கையே ரொம்ப முக்கியம் இல்லைன்றாங்க, பூமியில் நான் செய்கிற வேலையும் ரொம்ப முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ பாருங்க, நற்கிரியைகள் அப்படின்னு வந்தால் இந்த பூமியில் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் திங்ஸ் அல்லது இந்த உலக பிரகாரமான பொருள்களை வச்சு வேலை செய்கிறவங்கள ரொம்ப பெருசாக ஆவிக்குரியவர்கள் நினைக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒன்று கர்த்தருக்குன்னு வேலை செய்யணும், ஆவிக்குரிய ஊழியம் செய்யணும், அது பெரிய காரியம் இல்லை, ஜனங்களுடைய நன்மைக்காக ஏதாவது செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு மெக்கானிக்காக இருக்கிறேன், ஒரு கெமிஸ்டாக இருக்கிறேன் அப்படின்றவனை பெருசாக நினைக்கிறது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் நற்கிரிகளை போற்றணுன்னா புகழணுன்னா யாரை சொல்லுவாங்க, அவர் மிஷினரியாக இருக்கிறாருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவர் நற்கிரியை செய்கிறவர். இவர் மிஷினரிங்க, இவர் மெக்கானிக்காக தான் இருக்கிறார். அடக்கடவுளை, அப்போ அவர் மிஷினரி, அவர் பண்ணுற மிஷினரி வேலை ரொம்ப உன்னதமானது, அது ரொம்ப பரிசுத்தமானது, அது பெரிய ஆவிக்குரிய வேலை. இவர் பண்ணுற மெக்கானிக் வேலை ரொம்ப சாதாரணமானது, இது உலக பிரகாரமான வேலை. லேடிட்டோ குட்டை தட்டிக்கிட்டு டமான்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். இது வந்து இந்த உலக பிரகாரமான பொருள், இதனால ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய, அதோட டாக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல. அழைப்புன்னு வரும்போது கூட பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டீங்களா, டாக்டர் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க போய் மருத்துவம் பார்ப்பாங்க, ஜனங்களை உயிர் பழைக்க வைப்பாங்க அப்படின்னு. ஆனால் சாதாரண ஒரு பொருளை வச்சு வேலை செய்கிற ஒரு ஆளை பார்த்து அப்படி நினைக்கிறது கிடையாது. நான் ஒரு மெக்கானிக்கு, நான் ஒரு கெமிஸ்ட்டு, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னால் அதை பெருசாக நினைக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை பற்றியும் இந்த உலகத்தில் வாழ்கிறத பற்றியும் இது முக்கியமில்லைங்கிறத பற்றியும் ஒரு இதை போட்டு ஏற்றி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் சொல்லி ஏற்றி வச்சுட்டாங்க. அதனால் இந்த உலகமே வேணாம், இந்த உலக வாழ்க்கை என்ன பிரதர், என்னைக்கு இந்த வேலை முடியும்னு எனக்கு தெரியல, சீக்கிரம் முடிச்சுட்டு போய் சேரலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் பேசுவாங்க. ஏன்னா அந்த உலக வாழ்க்கையை பற்றி இங்கே செய்கிற வேலையை பற்றியும் சரியான ஒரு அபிப்பிராயமே கிடையாது. ஆனால் இது வேத வசனத்தின்படி அது சரி கிடையாது. வேத வசனத்தில் பாருங்கள், இப்போ டாக்டராக வேலை செஞ்சால் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகுது, அதை பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் பொருளை வச்சு வேலை செஞ்சால் அதில் ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கிற மாதிரி நினைக்கிறது இல்லை. வேத வசனத்தில் பார்த்திங்கன்னா அங்கே எப்படி சொல்லியிருக்குதுன்னா, கர்த்தர் மனுஷனுக்கு வேலையை தந்தபோது அவன் பண்படுத்தவும் காக்கவும் அவன் தோட்டம் கொடுத்தாரு, அந்த தோட்டத்தில் அவனை வச்சார். அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான், தோட்டத்தில் டெய்லி சர்ச்சை நடத்தினாரா, கிடையாது. தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வச்சு அவன் கையை வச்சு வேலை செய்கிறான் பாருங்க. அந்த தோட்டத்தை நோண்டுறது தப்பா,
அது ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத வேலையா? இது ஒரு சீப்பான காரியமா? கிடையாது. அது கடவுள் கொடுத்த ஒரு வேலை. அப்படி தான் அவன் செஞ்சுருக்கணும். கடவுள் கொடுத்த வேலையாக, கடவுள் கொடுத்த கடமையாக, அதில் அவன் பெரிய சந்தோஷத்தை நட்டு, அது வளர்ந்து, அது காய்ச்சி, அது பழமாகி, இவன் அதை சாப்பிட்டு இதில் பெரிய மகிழ்ச்சி அவன் அடைந்திருக்கணும், திருப்தி அடைந்திருக்கணும், கடவுளுடைய தரிசனம் நோக்கம் அதன் மூலமாக நிறைவேறி இருக்கணும். அப்படி தான் மனுஷன் வாழ்ந்தான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் தான் மனுஷன் வாழ்ந்தான். சரி, தேவனுடைய சிருஷ்டித்த போது அவர் உண்மையாகவே வேலை செஞ்சார். இதை ஏன் சொல்கிறேன்னா, இது ஏன் இதை திருப்பியும் வந்தேன்னு சொன்னால், நிறைய பேர் அதை வேலையாகவே நினைக்கிறது இல்லை. கத்தர் வேலை செஞ்சாரா? என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? அவர் சொன்னார், அது உண்டாயிற்று. இதை போய் வேலைங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு டேபிளில் லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, சில ஆளுங்க பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு, 30 வருஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க? என்னங்க அவர் நான் வேலையாக செய்கிறார், நான் தான் உழைக்கிறேன், நான் டெய்லியாக கடந்து வெயிலையும் மழையிலையும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவரை பாருங்கள் உட்காந்துக்கிட்டுன்றாரு, அவர் என்ன பெரிய வேலை செஞ்சிடறாரா அப்படிம்பாங்க. இப்போ வேலைன்னு தான் ஒத்துக்கிறாங்க, அது வேலை தான் ஒத்துக்கிறாங்க. முன்னே வேலைன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அவர் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறவர் நான் உழைக்கிறேன் அப்படின்வாங்க. இது வேறு அது வேறு, இதுதான் வேலை, அது வேலையே இல்லை, அது டூப்ளிகேட் வேலை மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்லேயே வேலை செய்யலான்ற இப்போ வந்துருச்சு இல்லையா? நிறைய பேர் வீட்டில் இருந்தே வேலை செய்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், வீட்டிலேருந்து வேலை செய்கிற ஆளில் பார்த்துருக்கேன். நான் முதல்ல இது வந்தப்போ நான் நினச்சேன், அவர் வீட்டில் தானே வேலை செய்கிறாரு, பார்த்துடலான்னு ஃபோன் பண்ணால், ஐயோ இப்போ பார்க்க முடியாதுங்க, வீட்டில் தானே வேலை செய்கிறீங்க, கொஞ்சம் யாராவது வந்தால் கொஞ்சம் நேரம் பார்த்துடலாம். வீட்டில் வேலை செஞ்சாலும் இந்த ஒரு நிமிஷத்துக்கு நான் என்ன பண்ணேன்னு அங்கே இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது ஆஃபீஸில். இவர் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கணும், இவர் செய்கிற வேலை. சும்மா நம்ம பாட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு மார்க்கெட்டில் போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் வீட்டில் தான் வேலை செய்கிறேன்னு கிளம்ப முடியாது. இவர் என்ன பண்ணியிருக்கார், ஒவ்வொரு நிமிஷமும் இவர் என்ன பண்ணியிருக்கார், ஆள் ப்ரெசண்ட்டாக இருக்காரா, வேலை நடந்துகிட்டு இருக்குதா, இவர் என்னெல்லாம் பண்ணார்ன்றது அப்படியே ரெக்கார்ட் ஆகுதுங்க. ஒன்றும் தப்பு, நீங்கள் அதனால தான் தைரியமாக வீட்லேயே செஞ்சுக்கோன்றான். ரோட்லேயும் டிராஃபிக் குறையும், செலவும் கம்மியாகும், நிம்மதியாகவும் மனுஷன் செய்யலான்னு வீட்டிலேயே செய்ய விட்டுறாங்க. யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு காலம். நானே நினச்சிருக்கிறேன், வீட்டில் வேலை செய்கிறவங்க நான் பெரிய வேலை செய்கிறானா அப்படின்னு. ஆமாங்க, போய் வேலை செய்கிற ஆளோட ரொம்ப உண்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. கேள்வி பின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தப்ப முடியாது, கொஞ்ச நேரம் கூட அப்படி இப்படி நகர முடியாது. உட்கார்ந்த இடத்துல கரெக்டாக வேலை செஞ்சு ஆகணும். இப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தர் சொல்லி எல்லாம் உண்டாக்குனார்ன்றதுனால அது வேலை இல்லைன்றது தப்பு, வேலை அது. அதனால தான் வேத வசனம் அதை வேலையாக வர்ணிக்கிறது. என்னெல்லாம் பண்ணார் பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா வேலைன்றது வழங்கிடும். 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, என்ன பண்ணார் பாருங்கள். இதில் ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாக நம்ம விளங்கிக்கணும். எவ்வளவு பெரிய வல்லமை, பவரை பயன்படுத்துகிறார் வேலையில். வேலையை சாதாரண ஒரு வல்லமையினாலும் செய்யலை, சாதாரண ஒரு அறிவினாலையும் ஞானத்தினாலும் செய்யலை. மகா பெரிய ஞானமும் வல்லமையும் வச்சு அபார வல்லமையை கொண்டு வேலையை செய்கிறார். சொன்னபடியே ஆகிறது. ஆனால் நம்மளை விட்டா சொல்லுன்னு சொன்னால் என்னென்னத்தையோ சொல்லிட்டு கிடப்போம். அதெல்லாம் அப்படியே ஆச்சுன்னா அவ்வளோதான், தாங்கிக்க முடியாது. நம்ம நரகத்தையே உண்டாக்கிடுவோம் இல்லையா? சிலர்லாம் வாழ்க்கையை நரகமாக்கி வச்சிருக்கிறாங்க சிலர், சொல்லியே. நேற்று சொன்னது இன்னைக்கு பற்றி எரியுது. சில வீட்டில் 10 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது இன்னும் தீ அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்குது. இருக்கிறீங்களா? நம்ம நரகத்தை நாமே உண்டாக்கியிருக்கிறோம். நம்மளை விட்டு சொல்லி உண்டாக்குனா என்னென்னத்தையோ உண்டாக்கியிருப்போம். இவர் பெரிய ஞானி, எவ்வளவு நல்லவர், எவ்வளோ ஆற்றல் மிகுந்தவர், எவ்வளவு அற்புதமானவர், சொல்லி என்ன மாதிரி காரியங்களை உண்டாக்குறார் பாருங்க. வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாத்தையும் அவர் உண்டாக்குறார். அவருடைய வார்த்தையில் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, அதில் எவ்வளோ ஞானம் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது, நமக்கு விளங்குது. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு வேலை செய்கிறான்னா அதில் போய் வெட்டி முடிச்சாதான் வேலைன்னு கிடையாது. அந்த அறிவு, ஞானம், இதெல்லாம் கூட ஒரு பெரிய பவர் இல்லையா? இதெல்லாம் கூட ஒரு பெரிய பவர். ஒரு மனுஷன் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு மற்றவங்களை ஆர்டர் பண்ணி வேலை வாங்கலாம். ஆனால் என்ன வேலை வாங்கணும்னு தெரியணுமே, என்ன செய்ய சொல்லணும்னு தெரியணுமே. அவனுக்கு என்னங்க உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு அதை செய் இதை செய். அதுக்கு அவனுக்கு அறிவு இருக்கிறதுனால தான் அவனை உட்கார வச்சுருக்கிறாங்க.
இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? அதனால தான் அவனை உட்கார கத்தர் பாருங்க வேலை செய்கிறாரு. என்ன மாதிரி வேலை பாருங்கள், இது வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் காமிக்கிறேன் என்ன மாதிரி வேலை பண்ணாருன்னு. முதல் நாளில் என்ன பண்ணார்? வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. அதை இருளிலிருந்து பிரிக்கிறாரு. 3ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் முதல் அதிகாரத்தில். 2வது நாள் ஜலத்தையும் ஆகாய விரிவையும் பிரிக்கிறாரு. 3வது நாள் முதல் பகுதியில் ஜலத்தையும் வெட்டாந்தரையும் பிரிக்கிறாரு. 3வது நாள் பிற்பகுதியில் அவர் என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் ஜலத்தையும் வெட்டாந்தரையும் பிரிச்சுட்டு இதுக்கெல்லாம் இடம் உண்டாக்கிட்டு இதெல்லாம் பிளான்ட் லைஃப், அதாவது புல் பூண்டுகள்லாம் வளரக்கூடிய ஒரு இடமா ஆக்கிட்டு அப்புறம் புல் பூண்டுகளெல்லாம் அங்கே வைக்கிறார். 4வது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தெல்லாம் வைக்கிறார். 5வது நாள் ஜலத்தை மீன்களாலும் ஆகாயத்தை பறவைகளாலும் நிரப்புகிறாரு. 6வது நாள் மிருகங்களை உண்டாக்குறாரு முதற் பகுதியில். அப்புறம் மனுஷனை உண்டாக்குறாரு, இந்த பூமியை நிரப்பும்படியாக மிருகங்களையும் மனுஷர்களையும் உண்டாக்குறாரு. இப்படி தான் ஸ்டோரி வருது. எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உண்டாக்குறாரு. அந்த வார்த்தையில் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பாருங்கள். அறிவு ஞானமெல்லாம் அவசியம், அதில் நோக்கம் அவசியம், தெளிவு அவசியம், எல்லாம் அவசியம். அதுதான் வேலை. அதனால தான் அவ்வளோ அற்புதமான ஒரு உலகம். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த இடத்த, வெறும் ஜலம் மூடிக்கொண்டிருந்த இடத்த எல்லாத்தையும் அழகாக பிரித்து வெட்டாந்தர ஜலம் வானம்னு உண்டாக்கி, அப்புறம் அதை புல் பூண்டுகளை வச்சு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வச்சு அப்புறம் மீன்கள் பறவைகளை வச்சு அப்புறம் மிருகங்களை வச்சு அப்புறம் மனுஷனை வச்சு எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வச்சு எது அப்புறம் வைக்கணுமோ அப்புறம் வச்சு மனுஷனை கடைசியாக வச்சு எல்லாம் உண்டான பிறகு மனுஷனை வச்சு, ஏன்னா மனுஷன் வரும்போது எல்லாம் ரெடியாக இருக்கும் அவனுக்கு. அப்படியெல்லாம் பண்ணி அற்புதமாக படைக்கிறார். இதை வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? இல்லைங்க இது வேலையே கிடையாது. அடக்கடவுளை நீங்களும் நானும் அவ்வளோ ஜோராக செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு பெரிய அறிவும் ஆற்றலும் ஞானமும் அவசியம். எத்தனை பேர் நம்புறீங்க இப்போ கத்தர் வேலை செஞ்சாருன்னு? சிலர் ரொம்ப சீப்பாக சொல்கிறாங்க, என்னங்க உட்காந்து உண்டாக்குறதுனால உண்டாயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு இதோடு உண்டாக்கி இருக்கிறாரு. ஒரு நோக்கம், எவ்வளோ உன்னதமான நோக்கம், பரிசுத்தமான நோக்கம், அதெல்லாம் வச்சு எவ்வளோ வல்லமையை பயன்படுத்தி அவர் உண்டாக்குறாருன்றதை யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கையை வச்சே வேலை செஞ்சாருன்னு இருக்குது. மனுஷனுடைய மண்ணிலிருந்து மனுஷனுடைய சரீரத்தை அவர் வடிவமைத்தார். மண்ணில் கை வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, எடுத்து வடிவமைக்கிறார். மனுஷனுடைய சரீரத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்குகிறார். ஆதாம் பாவம் செஞ்ச போது வந்து ஒரு மிருகத்தை கொன்று அதில் தோலை எடுத்து அவனுக்கு டெய்லர் வேலை பார்க்குறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? முதல்ல கார்டனிங் வேலை பார்த்தாரு, தோட்டத்தை நட்டு அங்கே கொண்டு போய் மனுஷனை வச்சார். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி வேலை பார்க்குறாரு, ஒரு பெண்ணையை உருவாக்குறாரு ஒரு எலும்பு எடுத்து. அப்புறம் அதுக்கப்புறம் மனுஷனுக்கு தோல் நாள் ஆடைகளை உண்டாக்குறாரு, ஒரு சிறந்த டெய்லர் மாதிரி எல்லா வேலையும் செய்கிறார். கையை வச்சே செய்கிறதையும் பார்க்குறோம் இங்கே. வெறும் வார்த்தையினால் மட்டுமில்லை, கையை வச்சே சில காரியங்களை செய்கிறத பார்க்குறோம் இல்லையா? சரி, அப்போ கர்த்தர் வேலை செஞ்சார் இல்லையா? அவர் வேலை செஞ்சார். அவருடைய அளவற்ற வல்லமையை கொண்டு காரியங்களை உண்டாக்கினார். அளவற்ற ஞானம், அறிவு இவைகளால் உலகம் உண்டாக்கப்பட்டது. வேலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதில் அறிவு, ஞானம், ஆற்றல் எல்லாம் அடங்கி இருக்கிறதுங்கிறது அங்கே விளங்குகிறது. சரி, அடுத்தது உண்டாக்கின உலகத்தை பார்க்குறாரு, உண்டாக்கின காரியங்களை பார்க்குறாரு, சிருஷ்டிப்பை பார்க்குறாரு. அது நல்லது என்று கண்டார். இருக்கீங்களா? நல்லது என்று கண்டார். இருக்கீங்களா? நல்லது என்று கண்டார்ன்றது கரெக்டாக எண்ணி பாருங்கள், 7 தடவை வரும். வசனம் சொல்லிடுறேன், குறித்து வச்சுங்க. 4ஆம் வசனம் 10, 13, மறுபடியும் சொல்கிறேன், 4, 10, 13, 18, 21, 25. அதை வாசித்து பாருங்கள். ஏன் 7 தடவை வருது? 6 நாட்கள் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு நாளினுடைய முடிவிலும் சிருஷ்டித்து முடிச்சதை பார்த்துட்டு அந்த டே க்ளோஸ் ஆகும்போது, இருக்கீங்களா? ஒவ்வொரு நாள் வேலை செய்கிறாரு. அந்த நாள் க்ளோஸுக்கு வரும்போது முடியும் போது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்து நல்லது என்று கண்டார். 6 நாள் அப்படி சொல்கிறார், நல்லது என்று கண்டார். நல்லது என்று 6 நாள் அப்படி சொல்கிறாரு. 7வது ஏன் சொன்னார்? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறார். மனுஷனை உண்டாக்குன பிறகு
எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறாரு. மனுஷனையும் பார்க்குறாரு, எல்லாம் உண்டாக்கப்பட்டதையெல்லாம் பார்க்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? மிகவும் நல்லது என்று கண்டார். 6வது நாள் மிருகங்களை உண்டாக்கிட்டு நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷனையும் 6வது நாள் தான் உண்டாக்கிட்டு மிகவும் நல்லது என்று கண்கிறார். ஏன் மனுஷனை உண்டாக்கணுன்னு மிகவும் நல்லதுன்றார்? இவ்வளோ நேரம் வெறும் நல்லதுன்னு தான் சொல்லி வந்தார். இப்போ மனுஷனை உண்டாக்கணுன்னு மிகவும் நல்லது என்று கண்டார் என்று ஏன் சொல்லப்படுது? ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் நல்லது. எந்த காம்பினேஷனு? எல்லாம் இருக்குது. பறவைகள், மிருகம், மீன்கள் எல்லாம் இருக்குது. புல் பூண்டுகள் இருக்குது, வானம் பூமி இருக்குது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் அனுபவிக்க, இதையெல்லாம் ஆண்டு கொள்ள மனுஷனும் உண்டாக்கப்பட்டு விட்டான். மனுஷன் அங்கே வச்சுட்டாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. மிகவும் நல்லது என்று கண்டார் என்று இங்கே வாசிக்கிறோம். அப்போ வேத வசனம் ஒரு அற்புதமான சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது. வேலைங்கிறது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிருது. ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சிருது. அதாவது பாவம் வந்த பிறகு, சாபம் வந்த பிறகு நாம் எல்லாரும் வயிற்று பொழப்புக்காக சாப்பிட்றதுக்காக வேலை செய்ய வேண்டியதுன்னு அப்படிப்பட்ட ஒரு பிக்சரை வேதவாசனம் கொடுக்கவே இல்லை. வேதவாசனம் என்ன சொல்லுது? கத்திர வேலை செஞ்சார். அந்த வேலையை பார்த்து ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாள் முடிவிலும், ஒவ்வொரு நாளுடைய க்ளோசிங்லையும் தான் செஞ்ச வேலையை பார்த்து நல்லது 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 நல்லதுன்றார். எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஒரு நாள் நீங்கள் வேலையை முடிச்ச உடனே பார்த்து என்ன சொல்லணும்? நல்லது. சிலர் செய்கிற வேலையை முடித்த உடனே வேலை கொடுத்த ஆள் வந்து பார்த்துட்டு ஐயோ தான் பிரச்சனை அப்படிப்பட்ட வேலையாக இருக்குது. வேலையை செஞ்சு முடித்தா அந்த நாள் முடிஞ்ச உடனே பார்த்தோன்னே எப்படி இருக்கணும்? கிரேட், ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். முதல்ல நம்மளே பாராட்டணும். நீங்களே பாராட்டுற மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு சூப்பர்வைசரை வைக்க வேண்டியதே இல்லை. உங்கள் லெவலே வேறு மாதிரி ஆகிடும். சம்பளம் வேறு மாதிரி ஆகிடும், பதவி வேறு மாதிரி ஆகிடும், எல்லாம் ஆகிடும். சூப்பர்வைசரே தேவையில்லை. இந்த சூப்பர்வைசர் யாருக்குன்னா, அவன் நல்லதுன்ற அளவுக்கு செய்ய மாட்டேங்கிறான். அவன் நல்லதுங்கிற அளவுக்கு செய்ய வைக்கிறதுக்காக ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இல்லை, அப்படி செய், அது செய்யாது, எதை செய் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சூப்பர்வைசரு. நீங்களே முயற்சி எடுத்து செய்கிற வேலையை செம்மையாக செஞ்சு நல்லதுங்கிற அளவுக்கு செஞ்சிட்டிங்கன்னா உங்களை அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு நாளும் தரித்திரத்தில் இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் நல்லது என்று காண்ற அளவுக்கு செய்கிறவனுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டாகியே ஆகும், இல்லையா? சரி, அப்போ வேலையை கர்த்தர் அங்கேயே உண்டாக்கிட்டார் பாருங்கள். ஏதேன் தோட்டத்திலேயே உண்டாக்கிட்டார். மனுஷனையும் வேலை செய்ய வைக்கிறாரு. இது வேலை என்ன ஆச்சுன்னா, நமக்கு உள்ள இருதயத்தில் வேலை ஒரு பெரிய திருப்தியை அளிக்கிறது. பாருங்கள், நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆகாரம் அவசியம், ஸ்நேகிதர்கள் அவசியம், உறவு அவசியம், இல்லையா? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், பேசணும், கொள்ளணும், உறவாடணும், அதெல்லாம் அவசியம். ஆண்டவரோடு கூட ஐக்கியம் அவசியம், எல்லாம் அவசியம். அதே மாதிரி வேலையும் அவசியம். வேலையும் அவசியம். வேலை இல்லைன்னா ஒரு விதமான மனுஷனுக்குள்ள ஒரு விதமான ஒரு வெறுமை, ஒரு இழப்பு, அவனுக்குள்ள வெறுமையும் இழப்பும் அங்கே உண்டாகிறது. பாருங்கள், ஒரு கதையை வாசித்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காரு, டீச்சராக, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு, அதாவது வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு போதிக்கிறவராக இருந்தார். அப்போ அவர்களுடைய நிலையை பார்த்து இவருக்கு ஒரு யோசனை உண்டாச்சு. என்னென்னா, அவங்கெல்லாம் படித்து முடித்து போகும்போது அவர்களுக்கு சரியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள் இல்லை வேலை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு. அவங்க செய்யக்கூடிய வேலைகள், ட்ரைனிங், அதுக்குரிய ட்ரைனிங் அவர்களுக்கு கிடையாது. ஏதோ பள்ளிக்கூடம் போகிறாங்க, படிக்கிறாங்க, வளர்ச்சி குன்றியவர்கள். ஆகவே அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது எதாவது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணார், ஒரு ஸ்தாபனம், ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் சில ப்ராடக்ட்ஸ் அசம்பிளி லைன் மாதிரி வச்சு பல கம்பெனிஸுக்கு பல ப்ராடக்ட் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங், இந்த வளர்ச்சி குன்றியவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து ஆரம்பிச்சாராம். பாருங்கள், இன்றைக்கி கிட்டத்தட்ட 500 பேர் வேலை செய்கிறாங்கன்றாங்க. அங்கே 500 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் மன வளர்ச்சி குன்றியவர்கள். 500 பேர் ரொம்ப திறமையாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல டூல்ஸு, மிஷின்ஸு எல்லாம் கொடுத்து அதை எவ்வளவு நேர்த்தியாக மற்ற
முழு வளர்ச்சியோடவங்க எப்படி செய்ய முடியுமோ அவங்க செய்கிற மாதிரியே அவ்வளோ ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக அந்த நேரத்திலே செய்கிற மாதிரி அவ்வளோ திறமையோடு அவ்வளோ ஆற்றலோடு செய்கிற மாதிரிலாம் பண்ணி கொடுத்து ரொம்ப வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பிள்ளைகள்லாம் அந்த படித்து வந்து அங்கே வேலை செய்கிறாங்க பாருங்கள். அது சொல்கிறாரு, அவங்க மன வளர்ச்சி குன்றி இருக்கிறனால நாம் என்ன நினச்சிட்றோம், கவர்மெண்ட்டில் சொல்லி அவங்களுக்கு எதாவது மாதம் எதாவது கொடுத்துட்டா அவங்க பேசாமல் சாப்பிட்டு ஒரு மூலையில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்துட்டாங்க சிலர். கவர்மெண்ட்டும் அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க அந்த நாட்டில். ஆனால் இவர் சொல்கிறாரு, அது அவங்களுக்கு திருப்தி அளிக்கலை. நான் இப்படி பண்ண உடனே வேலை செய்கிறதுல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறாரு. யாரும் வீட்டில் உட்காந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து காசு வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்பலைங்கிறாரு. எல்லோரும் நாங்கள் போய் வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வர்றாங்க. ஆர்வமாக வேலை செய்கிறாங்க, தொழிலை கற்றுக்கிறாங்க, டெக்னாலஜியை கற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லா செய்கிறாங்க, திறமையோடு செய்கிறாங்க, எஃபெக்டிவாக செய்கிறாங்க. அதில் ஒரு பெரிய திருப்தியை அடைகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் பாருங்கள், வேலைங்கிறது எல்லாருக்குமே மன வளர்ச்சி குன்றியவர்கள் கூட நான் ஏதாவது பண்ணணும், பிரயோஜனமான விதத்தில் வாழணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் அங்கே ஏற்பட்டு விடுகிறது. இதில் முக்கியமாக அதனால தான் பாருங்கள், வேலை போயிடுச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு ஆளுக்கு வேலை போகும்போது எப்படி இருக்குது, என்னத்தையோ பெருசாக இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகிறது. வேலை போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஏதோ வாழ்க்கையிலேயே உயிரே வாங்கின மாதிரி ஒரு இது உண்டாயிடுது. ஏதோ வேலையிலேருந்து ஒரு சம்பளம் வருதுன்றதுனால மட்டும் இல்லை, வேலை இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு அடிப்படை திருப்தியை நமக்கு உண்டாகாமல் போய்விடுகிறது. வேலை ரொம்ப முக்கியமான அப்படி டிசைன் பண்ணிட்டார் கர்த்தர். டிசைன் பண்ணதுனால அதை செய்யாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய திருப்தி, ஒரு நிறைவு ஏற்படுவதில்லை. திருப்தி நிறைவு இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு சூன்யமாகி விடுகிறது. வேத வசனம் நம்மளை சுதந்திரமாக்குகிறது. இட் கிவ்ஸ் அஸ் ஃப்ரீடம். வேலை, வேத வசனம் சொல்கிற சுதந்திரத்தை புரிஞ்சுக்கணும்னா வேலையை நல்லா புரிஞ்சுக்கணும். சுதந்திரத்தை பற்றி இப்போ ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. மீன் எடுத்துங்க, மீன் தண்ணியில் இருக்கணும், தண்ணியில் தான் சுவாசிக்க முடியும். அது தண்ணியிலேருந்து தூக்கி வெளியே தோட்டத்தில் விட்டு எங்கேயாவது புல்தரையில் விட்டு பாருங்கள், அதை நகர்றதே கஷ்டம், கொஞ்சம் நேரத்தில் நகராது, செத்தே போயிடும். ஏன்னா அதனுடைய சுவாபத்துக்கு மாறான விதத்தில் அதை வாழ வைக்கிறோம். அது எப்படி டிசைன் பண்ணியிருக்குதோ அதை அப்படி விடாமல் தண்ணியில் வாழும்படியாக டிசைன் பண்ணியிருக்க கர்த்தர். ஜலத்தில் தான் மீன்களை உண்டாக்குனார், ஜலத்தில் இருக்கும்படியாக. வெளியே வந்தால் சாவுதான், அப்படி உண்டாக்கிட்டார். அதுலேருந்து வெளியே எடுத்தாலே அதுக்கு வாழ்வு கிடையாது, சாவுதான். அதனால் ஃப்ரீடம்னு நினைக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நான் நினச்சதை செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன், ஏன் இஷ்டத்துக்கு கிடையாது. மீன் ஃப்ரீ தான், ஃப்ரீடமோடு தான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீடமுங்கிறது நான் நினச்சதை செய்கிறது இல்லை, எல்லாத்தையும் செய்ய முடியாது, சில காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி செய்யாமல் இருந்தால் தான் நான் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி தான் ஏரோப்ளைன், ஏரோடைனமிக்ஸ் லா படி தான் பறக்குது. அந்த லா ஃபாலோ பண்ணனா கீழே தான் விழணும் இல்லையா? பறவைகளும் அப்படி தான், ஏரோடைனமிக்ஸ் லா படி தான் பறக்குது. அது மீறினா கீழே தான் விழ வேண்டும். அப்போ சுவாபம்னு ஒன்று வச்சுட்டாரு, நேச்சர்னு ஒருத்தர் வச்சுட்டாரு. மனுஷரில் வேலையை செய்யக்கூடியவர்களாக அதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக டிசைன் பண்ணதுனால அப்படி தான் இருக்கணும் அவங்க. அப்படி இல்லைன்னா திருப்தி உண்டாகவே முடியாது, சந்தோஷம் உண்டாகவே முடியாது. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வாழ்க்கையில் வெற்றி அவர்கள் உணரவே முடியாது. கடவுளுடைய நோக்கத்தையும் அவர் நிறைவேற்ற முடியாது. கடவுள் நாம் மகிமைக்காக அவர் வாழவும் முடியாது. பாருங்கள், கார் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு புக்கு எழுதி வச்சுருக்கிறாங்க இல்லையா? காரை செஞ்சவங்க எழுதி வச்சுருக்காங்க புக்கை. அதை படித்து அதன்படி செஞ்சிங்கன்னா கார் நல்லா ஓடும். ஆனால் நான் சொல்கிறேன் 99.99% பேர் படிக்கிறதே கிடையாது. நானே எத்தனையோ வருஷமாக படித்தது கிடையாது, இப்போல்லாம் தான் கொஞ்சம் படிக்கிறேன். அந்த புக்கை, காரில் இருக்க புக்கை மட்டும் படிக்கிறதே கிடையாது. நம்ம என்ன நினைப்பது, பெரிய ராக்கெட் சயின்ஸாக நம்மளுக்கு தெரியாதா? தாத்தா காலத்துலேருந்து கார் வச்சுருக்கிறோம், எல்லாம் தெரியுமாங்க, இது ஒன்றும் பெருசு இல்லை, நமக்கு தெரியும் என்னன்னு கிடையாது. அந்த காருக்கே அவ்வளோ பெரிய முக்கியத்துவம், கரெக்டாக படிக்க வேண்டியதாக இருக்குது. படிக்கலைன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுடுறாங்களா, இல்லை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்களா? ஏன் படிக்கலை நீ? கிடையாது. யாரும் உங்களை ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எந்த தண்டனையும் கிடையாது நீங்கள் படிக்கலைன்னா. ஆனால் எல்லா தண்டனையோட பெரிய தண்டனை கிடைக்கும். எங்கேயாவது போயிட்டுருப்பீங்க ஒரு வீட்டிலேருந்து 200 மைல் தூரத்தில்,
நடு ரோட்டில் நின்றுக்கும் கார், போகாது. ஏன்? அதான் தண்டனை. அதனுடைய நேச்சர் படி அதை நடத்தாமல், அது எப்படி இயங்க வேணுமோ அதை அந்த சுவாபத்தின்படி அதை இயக்காமல் வேறு விதத்தில் இயக்கினா அது இதாகவே முடியாது. அப்போ கர்த்தருடைய கட்டளைகள்லாம் அப்படி தான் பாருங்கள். கர்த்தர் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற கட்டளைகள்லாம் அப்படி தான். அதெல்லாம் வேத வசனத்தில் சொல்லுது பாருங்கள். ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் ஒன்று வருது பாருங்கள். 48 17 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, எல்லாம் சொல்லுங்க, பிரயோஜனமாய் இருக்கிறதை. நல்லா கவனிங்க, போதிக்கிற காரியங்கள் பிரயோஜனமான காரியங்கள். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு தடவை சபைக்கு வரும்போதும் இது சொல்லிகிட்டே வாங்க, பிரயோஜனமான காரியங்களை கர்த்தர் எனக்கு போதிக்கிறார். என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான, எனக்கு ரொம்ப பிரயோஜனமான இருக்க காரியங்களை நான் கற்றுக்க போகிறேன். வாழ்வழிக்கக்கூடிய காரியங்கள், எனக்கு ப்ரமோஷனை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள், உயர்வை கொண்டு வரக்கூடிய காரியங்கள், வெற்றியை கொண்டு வரக்கூடிய காரியங்களை நான் கற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லிகிட்டே வரணும். பிரயோஜனமானவர்களை போதித்து நடக்க வேண்டிய வழியில் ஒன்று நடத்துகிற தேவநாயக கர்த்தர் சொல்லுகிறார். தேவநாயக கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். ஓனர்ஸ் மேன்யூலில் வாசித்தினா நல்லா இருக்கும்ன்றாரு. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது, எப்போ? கற்பனைகளை கவனிக்கும் போது, அதன்படி நடக்கும்போது, அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். சமாதானம்னா வெற்றி, செழிப்பு, எப்படி வேணால் அதை மொழிபெயர்க்கலாம். சமாதானம்ங்கிற வார்த்தை ரொம்ப ப்ராட் வார்த்தை. சமாதானம்னா சந்தோஷம், நிம்மதி, செழிப்பு, நிறைவு, திருப்தி எல்லாத்தையும் குறிக்குது பாருங்க. சமாதானம் எப்படி இருக்குமா? நதியைப் போலவும் சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அலை ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்குது? நான் சொல்லியிருக்கிற கற்பனைகளை மட்டும் கவனிச்சா அது பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு நம்பி, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிறதுன்னு நம்பி, நான் என்ன சொல்கிறேன்னு நீ கவனிச்சா உன்னுடைய சமாதானம் நதியே போல இருக்கும். வற்றாத தண்ணி மாதிரி அங்கே இருக்கும். அலையாக கடற்கரையில் அலைகள் சேர்றது போல் ஓயாமல் இரவும் பகலும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே அலை வந்துக்கிட்டே இருக்குது கரைக்கு. அது மாதிரி உன்னுடைய வெற்றி, உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய சுகம், பலன், ஆரோக்கியம், உன்னுடைய எல்லா நன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும். நிற்கவே நிற்காது, நான் ஸ்டாப்பாக வந்து கொண்டு இருக்கும்ன்ற. அப்போ அதில் தான் ஒரு கட்டளை என்ன? இந்த ஓய்வு நாளை குறித்த கட்டளை. அதில் ஒரு கட்டளை தான் ஓய்வு நாளை குறித்த கட்டளை. அதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? எல்லாத்தையும் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஓய்ந்திருந்தார்ன்றது ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். யாத்ராம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்கே அந்த ஓய்வு நாளை குறித்தது இங்கே முதல் முறையாக கர்த்தர் சிருஷ்டித்த போது எல்லாத்தையும் 6 நாளில் சிருஷ்டித்து 7ஆவது நாளில் ஓய்ந்திருந்து ஒரு ப்ரோட்டோடைப்பை உண்டாக்கிட்டார். இப்படி தான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கைன்றதை அங்கே செட் பண்ணிட்டார், காண்பிச்சிட்டார் நமக்கு. பின்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு கற்பனையாக கொடுக்கப்பட்டது. 10 கற்பனையில் ஒரு கற்பனையாக கொடுக்கப்பட்டது. அதை வாசிக்கிறேங்க கவனிங்க. 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த வசனத்தை தான் சொன்னேன். இது என்ன பண்ணிடுறது? நினைப்பாயாகன்னு போட்டு ஃபுல் ஸ்டாப்பாக போட்டிருக்கு பாருங்கள். அங்கே என்ன போட்டிருக்குது? கோலன் போட்டிருக்கு இல்லையா? அப்போன்னா தொடருது நினைப்பாயாக. முடியல, ஆனால் நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க அதை. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. இது கட்டளை இல்லையா? சுத்தமாக கட்டளைங்க, கமாண்டு. நடப்பிப்பாயாக எல்லாம் சொல்லுங்க. நடப்பிப்பாயாக, ஆசரிப்பாயாகன்னு சொல்லுது. 7ஆவது நாள் ஓய்வு நாள் ஆசரிப்பாயாக, நினைப்பாயாக, ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் வேலை செய்து உன் கிரியையெல்லாம்
நடப்பிப்பாயாக. ஒரே கட்டளை, பாதி எடுத்துக்கிறோம், பாதியை விட்டுறோம். 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் ரெஸ்ட் எடுன்றார். 6 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7வது நாள் வேலை செய்கிறது இல்லை, 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. இந்த ரெஸ்ட்டுனா என்ன? கர்த்தர், நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கல, அப்புறம் எதுக்கு ரெஸ்ட் எடுத்தார்? நான் சொன்னேன் முக்கியமான ஒரு காரியம், இதை இன்னும் கொஞ்சம் பின்னால் நான் விளக்குவேன். முக்கியமான காரியம் என்ன? எல்லாத்தையும் படைச்சார், 7வது நாள் அவருக்கு ரெஸ்ட்டே தேவையில்லை. அப்புறம் என்ன தான் பண்ணார்? என்ன தான் பண்ணார்னா, தான் படைச்சதெல்லாம் பார்த்து ரசித்தார், அதில் மகிழ்ந்தார், அதை அனுபவித்தார், அதில் சந்தோஷப்பட்டார். இதுதான் கர்த்தர் பண்ணார். அப்போ நம்முடைய ரெஸ்ட்டுனா என்ன? நமக்கு ரெஸ்ட்டுனா என்ன? நமக்கு ரெஸ்ட்டுன்னு சொன்னால், அதாவது ரெஸ்ட்டுன்னு சொன்னால் வெறும் படுத்து தூங்குறது கிடையாது, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். எந்த நடவடிக்கையும் இல்லாமல் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறது அப்படின்னு கிடையாது ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டில் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது என்ன? ரெஸ்ட்டில் இருக்க ஆக்டிவிட்டி என்ன பாருங்கள். இப்போ ஓய்வு நாளை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஓய்வு நாள், இன்றைக்கி என்ன ஓய்வு நாள்? அப்போ கோயிலுக்கு வந்திருக்கீங்களே, சர்ச்சுக்கு வந்துருக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ரெஸ்டிங். 6 நாள் நம்ம கடவுள் கொடுத்த வேலையில் தீவிரமாக ஈடுபடுறோம். நம்ம வியாபாரங்களை செய்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், திறமையை யூஸ் பண்ணுறோம், அறிவை ஞானத்தை பயன்படுத்தி பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறோம். 7வது நாள் டைம் ஃபார் கான்டெம்ப்ளேஷன், உட்காந்து இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு, வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறாரு, நான் எப்படி நடந்து கொள்ள வேணும், எப்படி செய்ய வேணும், இதை பற்றிலாம் உட்காந்து தியானிக்க, எடுக்க, அதை பார்க்க, இதை ரசிக்க, கர்த்தர் நம்ம உண்டாக்கின விதம், நமக்கான வச்ச வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்து, இதை தியானித்து, இதை அனுபவித்து, இதை உட்கொள்ளும்படியான ஒரு நேரமாக இது இருக்கிறது இல்லையா? அப்போ it is an activity where we enjoy the most simple and ordinary aspects of life. லீவுனா என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு நாள் லீவில் என்ன பண்ணுறோம்? சாதாரண காரியங்களை அனுபவிக்கிறோம். எல்லாமே உலகத்தில் எல்லாமே ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிறாங்க தெரியுமா? சொல்கிறாங்க, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருந்தேன், நான் வேலைக்கு போயிருந்தேன்னா அது 2000 ரூபா சம்பாரிச்சிருப்பேன். எல்லாமே கணக்குலேயே போகுது. எல்லாம் இன்றைக்கி பூரா வேஸ்ட் பண்ணியாச்சு, போச்சு 3000 ரூபா போச்சு, நல்லா சம்பாரிச்சிருப்பையா, டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற எல்லாமே. அதனால் சிலருக்கு வந்து இந்த வெக்கேஷன்லாம் போகவே முடியாது. அவங்க இந்த ஒரு நாள் லீவில் கூட வேலை செஞ்சிடலான்ருவாங்க, ஏன்னா அது போனால் 3000 ரூபா வருங்க, செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எதையுமே அனுபவிக்க தெரியாது, சாதாரண காரியங்களை அனுபவிக்க தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பணம் கணக்கு தான். அது போனால் இது இவ்வளோ காசு வந்திருக்கும், இது போனால் இவ்வளோ செஞ்சு முடிச்சிருப்பேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், 6 நாள் செஞ்சுட்ட போதும், இப்போ 7வது நாள் கொஞ்சம் வேறு விதமாக அதை செலவழின்றார். அதனால தான் ஜான் கால்வின் ஒருத்தர், ரொம்ப சீரியஸான ஆசாமி, அவர் ரொம்ப நிறைய எழுதினார், ரொம்ப சிந்தனையாளர், ரொம்ப சீரியஸ். அவர் ஜோக் அடிச்சிட்டு இருக்க மாட்டார், சாதாரண ஆள் இல்லை, அவர் பயங்கரமான ஞானி. அவர் சொல்கிறார், டிட் காட் கிரியேட் ஃபுட் ஒன்லி டு ப்ரொவைட் நெசசிட்டி? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு வேலை அவசியம், வேலையை செய்வோம், ரெஸ்ட் அவசியம் இல்லைன்றாங்க. சொல்கிறாரு, ஆகாரத்தை கொடுத்தாரு கர்த்தர், அது வந்து வயிற்றை நிரப்பிக்க மட்டுமா கொடுத்தாரு? மெட்ராஸில் சொல்லுவாங்க ரொப்பிக்கவா கொடுத்தாரு? சும்மா வயிறை நிரப்பிக்கிறதுக்காகவா, பசியை தீக்கிறதுக்காக கொடுத்தாரு ஆகாரத்தை? கிடையாது. வெறும் நமக்கு பலத்தை தர்றதுக்காக தர்றாரா? எனக்கு ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, பாருங்கள், சாப்பாடை ரசித்து சாப்பிடாத, சிக்கன் 65 வாயில் வச்சு முன்னாத, ஆவிக்குரியவனுக்கு அடையாளம் இல்லாது, முழுங்கிடணும், அதில் பலன் வரும், அதை வச்சு ஆண்டவருக்கு முழுங்கிக்கணும், வேலையை பார்க்கணும், ரசிக்கக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஜான் கால்வின் சொல்கிறார், ஜான் கால்வின் ஏஎஃப்டி சேர்ந்தவர் இல்லைங்க, அவர் எவ்வளோ காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர், 16வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் சொல்கிறாரு, பெரிய எழுத்தாளர், பெரிய உபதேசங்களை போதிச்சார். அவர் சொல்கிறாரு, வெறும் நமக்கு ஆகாரம் தேவைன்றதுனால கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கல, வெறும் நமக்கு நியூட்ரிஷனுக்காக கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கல, நாம் அதில் சந்தோஷப்பட, மகிழ்ச்சியாக இருக்கும்படி ஆகாரத்தை கொடுத்தார். ஹலோ, வெங்காயம்ன்றோம், ஒன்றும் இல்லாததுக்கு வெங்காயம்ன்றோம், பெரிய வெங்காயம் அப்படின்றோம். அந்த வெங்காயத்தை கொஞ்சம் பச்சை மிளகாயோட அரைச்சி புளியை சேர்த்தா என்ன மாதிரி சட்னி உண்டாகுது, அதோட இட்லியை கலந்தா, ஆஹா, அதில் கொஞ்சம் லேசாக எண்ணெயை விட்டா எப்படி இருக்குன்றீங்க, இட்லியோட சேர்ந்து சாப்பிட்டா. கர்த்தர் சொல்கிறார், மகனே என்ஜாய் பண்ணு, வெறும் முழுகாத, நின்று அழகாக ரசிச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வையுதே மாதிரின்னு சொல்லி
என்ஜாய் பண்ணுறார். அவர் சொல்கிறார், நான் சொல்லலைங்க, அவர் சொல்கிறார் கர்த்தர் வெறும் நியூட்ரிஷனுக்காக கொடுக்கல, என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் கொடுத்தார். ஸோ டு த பர்பஸ் ஆஃப் க்ளோத்திங் அப்பார்ட் ஃப்ரம் நெசசிட்டி விச் இஸ் ப்ரொடெக்ஷன். இப்போ துணி எது கொடுத்தாரு? நம்ம பாதுகாக்கிறதுக்காக, நம்முடைய நிர்வாணத்தை மூடுறதுக்காக மட்டும் இல்லை, கிடையாது, நம்மளை நேர்த்தியாய் வைக்கும்படியாக, உடுத்தினா நேர்த்தியாய் நம் காட்சி அளிக்கும்படியாக. அதனால தான் பாருங்கள் துணி கடைலாம் ஓஹோன்னு போயிட்டுருக்குது. ஏன்னா ஷோக்காக வச்சுருக்கிறாங்க துணியை, அதை பொம்மையில் மாட்டி காமிக்கிறாங்க, இப்படி இருப்பேன் நீங்கள் போட்டினா அதை எடுத்து பேக்கெட்டில் வச்சு ஷெல்ஃபில் மூடி வச்சுட்டு உனக்கு நிர்வாணத்தை மூடணுமா இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்குறது இல்லை. அதை அழகாக உடுத்தி வச்சு கடைக்காரங்களை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தான் அதை உடுத்திருப்பான், நாளைக்கு வேறு மாதிரி உடுத்தி வச்சுருப்பான். ஏன்னா பார்த்த கண் அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு புதுசாக புது ஐட்டம் வந்திருக்குப்பா, இன்றைக்கி வரும்போதே புது புடவையை பார்த்தேன், புது ஜீன்ஸை பார்த்தேன் அப்படின்னு ஓடுவான் இல்லையா? புதுசு புதுசாக அலங்காரம் பண்ணி காமிப்பாங்க. ஏன்? கர்த்தர் ரசிக்கக்கூடியவர்களாக நம்மளை வச்சிருக்கிறாரு, என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக வச்சிருக்கிறாரு. ஜான் கால்வின் சொல்கிறாரு, என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். வெறும் அத்தியாவசிய தேவைகள் தான், அதைத்தான் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க ஆவிக்குரியவர்கள். தப்பு, தேவையே கிடையாது என்ஜாய்மெண்ட்டு, ஆனால் என்ஜாய் பண்ணுன்றார் கர்த்தர் இல்லையா? சிலர் ஃபிலாசபி எப்படின்னா சாப்பிட்ணும், பெலன் மனும் சாப்பிடணும். கர்த்தர் சொல்லல, என்ஜாய்மெண்ட்டும் தேவை இல்லை தான், ஆனாலும் அவசியம், அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி உனக்கு தரேன். அந்த காலத்தில் உடச்சக்கடலை வாங்க போவேன் நான் எங்கள் அம்மாவுக்கு. அவன் உடச்சக்கடலை நான் உடச்சக்கடலை வாங்குவேன், அதுக்கு ஒரு கொசுறு தருவான் பாருங்கள். அவன் அந்த கொசுறு தர வரைக்கும் அவன் வரமாட்டான் அந்த இடத்துல இருந்து, அங்கேயே நின்றுட்டு இருப்பேன். அவன் அந்த நான் உடச்சக்கடலை இப்படின்னு இருப்பேன், என்ன அப்படின்ட்டு போடுவான். அப்புறம் தான் வீட்டுக்கு அதை வாயில் போட்டால் தான் நமக்கு திருப்தி. அந்த கொசுரை ஏன் விடுவானே? கர்த்தர் சொல்கிறாரு, சாப்பாடை கொடுத்துட்டேன், இப்போ என்ன கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஆண்டவரே, ஒரு வெங்காய சட்னி. எழுந்து நிற்போம், நாளைக்கு அடுத்த வாரம் தொடருவோம், நாளைக்கு இல்லை. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுவோம். எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர்னு? நல்லவரா? உங்களுடைய மகிழ்ச்சி அவருக்கு மகிழ்ச்சி அடி தான் உண்டாக்குனார். அவர் தான் படைப்பாளி. பாருங்கள், நீங்கள் சந்தோஷப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுறார். ஆஹா என்னன்னு, நீங்கள் ஓய்வு நாளில் படுத்துவீங்கன்னு எங்கள் வீட்டில் உட்காந்து இதை ரசிச்சிருக்க முடியாது, இதை யோசிச்சிருக்கவே முடியாது, இந்த எண்ணங்களை பெற்றிருக்கவே முடியாது, இதை பற்றி நினச்சிருக்க கூட முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை நன்மையால் நிரப்புகிறவர். ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, இந்த உலகத்திலே வெற்றிகரமாய் வாழ கர்த்தாவே எங்களை நீர் நம்முடைய வார்த்தையை கொண்டு ஆயத்தப்படுத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வெற்றி உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும், நோக்கங்கள் சீரமைக்கப்படட்டும். கர்த்தாவே, நல்ல எதிர்காலத்தை அவர்கள் அடையட்டும், ஒளிமயமான ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இந்த காரியங்கள் பிரயோஜனமான காரியங்கள் என்பதை உணர்கிறோம். பிரயோஜனமான காரியங்களை போதித்து நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருளும், மகிழ்ச்சியால் உள்ளங்கள் நிரம்பட்டும். இன்றைக்கு கேட்ட காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.